எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த ஆராதனை முற்றுமாய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஆராதனை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, பாடுகிற பிள்ளைகள், வாத்தியக்கரை வாசிக்கிற பிள்ளைகள் அப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த இடத்துல முன்னதாக நிற்கிறவர்கள் கர்த்தாவே பயத்தோடும் பக்தியோடும் பாடத்தக்கதாக, ஆவியோடும் கருத்தோடும் பாடத்தக்கதாக என் ஆண்டவர் நீங்க உதவி செய்யணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. பாடுகிறது எங்களை பெருமைப்படுத்திக் கொள்ள அல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரையா. பாடும் பொழுது கர்த்தாவே ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே தேவன் நீங்க துரிதமாய் கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆலயத்திற்கு நேரத்தோடு வந்து தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து தேவ பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே நீங்க உதவி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரையா. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் என்று வேதம் சொல்லிருக்கிறதையா. ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளை நினைத்து ராஜா உம்மை பாடத்தக்கதாக, உம்மை போற்றத்தக்கதாக, உம்மை புகழத்தக்கதாக, உம்மை ஆராதிக்கத்தக்கதாக, உம்மை துதிக்கத்தக்கதாக தேவன் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கூட்டத்திற்கு விரோதமாய் கர்த்தாவே காணப்படுகிற எல்லா மாம்சத்தின் கிரியைகள், ஜீவனத்தின் பெருமைகளை தகப்பனே இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரையா. தேவ கிருபை உம்முடைய அசைவாடும் ஆவி தகப்பனே இந்த இடத்துல காணப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தாழ்த்தி உம்முடைய பொற்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலமா ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்துல கூட சில கோரஸ்களை பாடி தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி சில இங்கிலீஷ் கோரஸ்களை பாடலாம். I will enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say this the day that the Lord has made. I will rejoice for he has made me glad. I will enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say this the day that the Lord has made. I will rejoice for he has made me glad. He has made me glad. He has made me
பாடலாமா? இந்த நேரத்துல கூட ஒரு மலையாளம் பாடல், ஸ்வர்க நாட்டினில் பிரியன் தேய்ச்சிடும், இந்த பாடலை பாடி தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தலாம். സ്വർഗ നാട്ടിലിൻ പ്രിയ തീർത്തിടും സ്വന്ത വീട്ടിൽ ചേർന്നിടുവാൻ. സ്വർഗ നാട്ടിലിൻ പ്രിയ തീർത്തിടും സ്വന്ത വീട്ടിൽ ചേർന്നിടുവാൻ. മമനാഥനെ ഒന്നു കാണുവാൻ മനം കാത്തു കാത്തിടുന്നു. മമനാഥനെ ഒന്നു കാണുവാൻ മനം കാത്തു കാത്തിടുന്നു. സ്വർഗനാട്ടിന് പ്രിയ തീർത്തിടും സ്വന്ത വീട്ടിൽ ചേർന്നിടുവാൻ. സ്വർഗനാട്ടിന് പ്രിയ തീർത്തിടും സ്വന്ത വീട്ടിൽ ചേർന്നിടുവാൻ. മമനാഥനെ ഒന്നു കാണുവാൻ മനം കാത്തു കാത്തിടുന്നു. മമനാഥനെ ഒന്നു കാണുവാൻ മനം കാത്തു കാത്തിടുന്നു. മരുഭൂമിയിൽ തളരാതിരുന്നാൽ മരുവുന്നു നിൻ കൃപയാൽ. ഒരു നാളും നീ പിരിയാതെ കരുതുന്നു കൺമണി പോൽ. മരുഭൂമിയിൽ തളരാതെ ഞാൻ മരുവുന്നു നിൻ കൃപയാൽ. മരുഭൂമിയിൽ തളരാതെ ഞാൻ മരുവുന്നു നിൻ കൃപയാൽ. ഒരു നാളും നീ പിരിയാതെ കരുതുന്നു കൺമണി പോൽ. ഒരു നാളും നീ പിരിയാതെ കരുതുന്നു കൺമണി പോൽ. സ്വർഗനാട്ടിന് പ്രിയ തീർത്തിടും സ്വന്ത വീട്ടിൽ ചേർന്നിടുവാൻ. സ്വർഗനാട്ടിന് പ്രിയ തീർത്തിടും സ്വന്ത വീട്ടിൽ ചേർന്നിടുവാൻ. മമനാഥനെ ഒന്നു കാണുവാൻ മനം കാത്തു കാത്തിടുന്നു. മമനാഥനെ ഒന്നു കാണുവാൻ മനം കാത്തു കാത്തിടുന്നു. നല്ല നാഥനെ നിനക്കായി ഞാൻ വിളിച്ചേയും അന്ത്യവരെ. നല്ല നാഥനെ നിനക്കായി ഞാൻ വിളിച്ചേയും അന്ത്യവരെ. അലതീരുനിൻ സവിദേവരോ എല്ലാ പാരിൽ വിഷ്ണവരോ. അലതീരുനിൻ സവിദേവരോ എല്ലാ പാരിൽ വിഷ്ണവരോ. സ്വർഗനാട്ടിന് പ്രിയ തീർത്തിടും സ്വന്ത വീട്ടിൽ ചേർന്നിടുവാൻ. സ്വർഗനാട്ടിന് പ്രിയ തീർത്തിടും സ്വന്ത വീട്ടിൽ ചേർന്നിടുവാൻ. മമനാഥനെ ഒന്നു കാണുവാൻ മനം കാത്തു കാത്തിടുന്നു. മമനാഥനെ ഒന്നു കാണുവാൻ മനം കാത്തു കാത്തിടുന്നു. കർത്താവേ, വാനം കേൾക്കുവാൻ കാലമായല്ലോ പ്രിയനേ. കർത്തകാലമായി വാനം കേൾക്കുവാൻ കാലമായല്ലോ പ്രിയനേ. ആശ്രയേറുന്നേ കണി കാണുവാൻ അവനേശുവേ വരണേ. ആശ്രയേറുന്നേ എന്നെ കാണുവാൻ അവനേശുവേ വരണേ. ആശ്രയേറുന്നേ നിന്നെ കാണുവാൻ അവനേശുവേ വരണേ. ആശ്രയേറുന്നേ നിന്നെ കാണുവാൻ അവനേശുവേ വരണേ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தரோட நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இந்த நேரத்துல கூட ஒரு கன்னட பாடல்,
ಕಾಲಿಡುವ ಜಾಗವಲ್ಲ ನನ್ನ ಕರ್ತನಿಗೆ ಸ್ವಂತವಾಗಲಿ, ಕಾಣುವ ಭೂಮಿಯಲ್ಲ கல்வாரி ಧ್ವಜ ಹರಳಿ. ஆமென். இந்த பாடலை பாடி உற்சாகமாக தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ಕಾಲಿಡುವ ಜಾಗವೆಲ್ಲ ಕರ್ತನಿಗೆ ಸ್ವಂತವಾಗಲಿ, ಕಾಯುವ ಭೂಮಿಯೆಲ್ಲ ಕಲ್ವಾರಿ ಧ್ವಜ ಆಡಲಿ. ಕಾಲಿಡುವ ಜಾಗವೆಲ್ಲ ಕರ್ತನಿಗೆ ಸ್ವಂತವಾಗಲಿ, ಕಾಯುವ ಭೂಮಿಯೆಲ್ಲ ಕಲ್ವಾರಿ ಧ್ವಜ ಆಡಲಿ.
கர்த்தாவே. எல்லாரும் இந்த நேரத்துல கூட எழுந்து நின்று கர்த்தரோட சமூகத்துல எங்களை தாழ்த்தி கர்த்தரை உயர்த்தி நாங்கள் வாய்களை திறந்து துதிகளை செலுத்தலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக, இந்த தெய்வீக பிரசன்னத்துக்காக, இந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்காக எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், தமிழ் பாடல், எந்தன் கண்மலையானவரை என்னை காக்கும் தெய்வம் நீரே. ஹல்லேலூயா. அவர் எங்களோட கண்மலையா இருக்கிறார், அவர் எங்கள் கோட்டையா இருக்கிறார், அவர் எங்களுக்கு துர்கமா இருக்கிறார். ஆமென். இந்த நேரத்துல கூட எங்களோட வாய்களை திறந்து இந்த பாடலை சொல்லி we will confess with our mouth, we will say, அறிக்கையிட்டு வாய்களில நாங்க அறிக்கையிட்டு தேவனோட சமூகத்துல சொல்லலாம். தேவனே, நீர் எங்களோட கண்மலையா இருக்கிறாங்க, நீங்க எங்களை காக்கும் தேவனா இருக்கீங்க, உங்களுக்கு மட்டும் நாங்க ஆராதனை செலுத்த வந்துட்டோம். எல்லாரும் வாய்களை விரிந்து திறந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடலாம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறுகைகளின் நிழலில் என் நெஞ்சு மகிழ செய்தேன். தூயவரே என் துணையாளர், துதிக்கு பாத்திரர். உங்களோட சிறுகைகள் கீழே கட்டாமல் எங்களை எப்பொழுதும் நீர் ஒருவரே தூயவர், எங்கள் துணையாளர், எங்களோட துதிக்கு பாத்திரர் நீர் ஒருவரே. உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, தேவன் கொடுத்திருக்கிற இந்த பிரசனத்துக்காக, இந்த ஆசீர்வாதத்துக்காக எல்லாரும் கரைகளை தட்டி கட்டத்தலாம், வீசத்தலாம். ஏசப்பா ஸ்தோத்திரம் ராஜா, உங்களுடைய சிறைகளை கீழே தகப்பனே. அப்பா நாங்க மகிழடைய உதவி செய்திட நன்றி கர்த்தாவே. ஏசப்பா எங்களோட பலவீன நேரங்களிலே பலனாயிருந்திட நன்றி கர்த்தாவே. அப்பா நீ செய்த நன்மைகளை தகப்பனே அப்பா சொல்லி சொல்லி துதிக்க, அப்பா சொல்லி சொல்லி ஆராதிக்க, சொல்லி சொல்லி மகிமைப்படுத்த தகப்பனே. இந்த காலை நேரத்துல ஒரு சிறு கூட்டமாக தகப்பனே உங்களை மகிமைப்படுத்துற கூட்டமாக, உங்களை மகிமைப்படுத்த கூட்டமாக, அப்பா உங்களை உயர்த்துகிற ஒரு கூட்டமாக நாங்க சேர்ந்து வருகிறோம் தகப்பனே. நன்றி ராஜா, எங்களோட குறை குற்றங்களை மன்னிப்பீராக, ஒருத்தங்களை நல்லா க்ஷமிச்சு. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸೊ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ இருக்கிற ವಾಲಿಬ பிள்ளைங்களுக்கு ஒரு ಚಾನ್ಸ್ கொடுக்க போறேன் நான். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ಯುವಕ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ ಲೇಡೀಸ್க்கு சொல்லி சொல்லி ஆன்டிக் போதுன்னு போயிட்டு இருக்கு. ಲೇಡೀಸ್ ಗಳಿಗೆ ಹೇಳಿ ಹೇಳಿ ಸಾಕಾಗೋಗಿದೆ. அதனால இந்த ಯಂಗರ್ ಜನರೇಷನ್ ಉತ್ಸಾಹಪಡಿಸலாம் ಎಂದು ಯೋಚಿಸಿದ್ದೇನೆ. ನಾವು ಯುವಕ ಮಕ್ಕಳಿಗೆ ನಾವು ಉತ್ಸಾಹ ಪಡಿಸೋಣ ಅಂತ ನೆನೆಸ್ತಿದ್ದೆ. ஒரு வாலிப பிள்ளையும் ಒಂದೊಂದು ಮಗುವು எழுந்திருச்சு பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு லேடிஸ பத்தி சொல்லணும். ಒಂದೊಂದು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳ ಕುರಿತು ಹೇಳಬೇಕು. पर अनीता डॉक्टर இப்பவே ஹெட் டவுன்ல போடுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோ ரோஜா ஸ்டார்ட் பண்ணோம். ரோஜா மோர ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತಾರೆ. நான் ட்ரம் ப்ளே பண்றேன் அப்படி இல்ல, ஜஸ்ட் 2 minutes 3 minutes. ஓகே, பைபிள் வந்து ஒரு லேடிஸ பத்தி எனக்கு வந்து இவங்க அப்படின்னு யார பத்தியாவது சொல்லணும். ಓಕೆ, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಗು ಬಗ್ಗೆ ಇವರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತೀರಂತ ಒಂದು 2 ನಿಮಿಷ ಮಾತನಾಡಬೇಕು. ಎಲ್ಲ ಶೇರನ್ನ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಬರ ಮಾಡೋಣ. ஸோ நம்ம வந்து பைபிளில் பார்க்கும்போது மை ஃபேவரட் இஸ் அண்ட் ஐ லைக் எஸ்தர். ஸோ எஸ்தர் யூஸ் டு ஃபாஸ்ட் ஃபார் ஹர் like her place. Like so many people, when we see
no, they will see about themselves, but whereas Esther, she thinks about her surroundings and her peoples. She was fasting for her peoples to get good salvation. So Esther was the one who fasted for her surroundings, the people, to protect them, to get the salvation. So I like Esther. Thank you. Praise God. Praise God. So first of all, happy Women's Day எல்லாருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச அந்த விமன் வந்து she has no name, but அந்த வசனம் மட்டும் நான் சொல்கிறேன். Matthew chapter 9 verse 20, 21, 22. The woman who touched God's robe. ஸோ அந்த விமனுக்கு பேர் இல்லை பைபிளில், பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி. பிகாஸ் அந்த விமன் வந்து நியர்லி ஒரு 12 years வந்து ஒரு டிசீஸால் சஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஏசப்பா ஜீசஸ் வந்து அந்த டவுனுக்கு வரேன்னு தெரிஞ்ச உடனே ஷி வில் ரஷ் அண்ட் ஷில் ரன் டு ஜீசஸ். ஸோ அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நான் அந்த ரோபை டச் பண்ணால் நான் க்யூர் ஆகிடுவேன்ட்டு அந்த ஃபேத் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபேத் இருக்கணும். ஆண்டவர் பற்றி யோசிச்சா எனக்கு க்யூர் ஆகிடும், ஆண்டவர்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணால் க்யூர் ஆகிடும். ஒரு பர்சன்டேஜாவது அந்த மாதிரி ஒரு ஃபேத் நம்மளுக்கு இருந்திருந்தானா நம்ம லைஃப்பில் எந்த ப்ராப்ளம்ஸும் இருந்திருக்காது. ஸோ எனக்கு அந்த ஃபேத் வந்து அந்த விமன் கிட்ட இருந்து ரொம்ப பிடிச்சிருந்து, நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது. ஸோ தேங்க்யூ. ப்ரைஸ் தி லார்ட். எனக்கு பைபிளில் ரொம்ப பிடிச்ச ஒரு விமன் வந்துட்டு அவங்களுடைய பேர் வந்துட்டு தபிதா. ஆக்ஸ் சாப்டர் 9 அவங்களுடைய கதை இருக்குது. ஒரு சின்ன கதை தான் அவங்கள பற்றி. அவங்க வந்துட்டு ஏழைங்களுக்கு ரொம்ப மனமிறங்கி கொடுக்குறவங்களா இருந்தாங்க. அவங்க வந்துட்டு மரித்து போனப்போ அவங்கள சுற்றி அநேக ஜனங்கள் நின்று கொண்டு அவங்க அழுது கொண்டிருந்தாங்க. அவங்க வந்துட்டு பேதுருக்கு சொல்லி அனுப்பி அவங்க வந்துட்டு பேதுரு வந்து அவங்களுக்காக ஜெபிச்சு மறுபடியும் அவங்க உயிரோடு எழும்புறாங்க. இது வந்துட்டு எதுக்காகனா அவங்க செய்த நற்கிரியைகள், அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்க செய்த நற்கிரியைகள்னால ஜனங்களுக்கு அவங்க மேலே இருந்த பாசத்தினால அவங்க தேவனிடத்துல ஜெபிச்சு கேட்டுக்கொள்றாங்க. இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தில் பார்த்தா நம்ம வந்துட்டு இந்த அம்மா இறந்தா போதும்ன்ற மாதிரி ஒரு உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் அந்த லேடி வந்துட்டு அவங்க அவ்வளோ நற்கிரியைகளை செய்து நல்லவங்களா இருந்ததுனால தான் அவங்க வந்துட்டு அப்படி எல்லாருக்கும் அவங்க தேவனுடைய பார்வையில் கூட பிரியமானவர்களாக இருந்தாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, நம்மளும் ஒரு தபிதாவை போல் வேறவங்களுக்கு உதவி செய்து ஒரு நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழணும்னு நான் எனக்கு வந்து praise Lord, advance happy women's day, sorry, belated happy women's day. எனக்கு பைபிளில் லைக் ஸ்பெசிஃபிக்காக யாரும் தெரியாது, லைக் இஷ்டம் அந்த மாதிரி எனக்கு இது இல்லை. பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் மேரி அண்ட் மார்த்தா. லைக் ஜீசஸ் வந்து வரும்னு சொல்லும்போது அவங்க 2 பேரும் எக்ஸைட்டடாக இருந்தாங்க. பட் மேரி வந்து ஜீசஸோட வசனத்தை கேட்க அவளோட லைக் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மார்த்தா வந்து லைக் அவருக்கு என்ன கொடுக்கறதுன்னு பற்றி லைக் அந்த விஷயத்தில் அவங்க ஓடிட்டு இருந்தாங்க. பட் மேரி சாட் பிலோ காட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் அண்ட் ஷி வாஸ் வெயிட்டிங் ஃபார் காட் டு லிசன் டு ஹிஸ் வேர்ட். ஸோ அந்த மாதிரியே நம்மளுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலுமே நம்ம வந்து காடோட வசனத்தை கேட்க அவளோட இருக்கணும். எந்த இதனாலையும் நம்ம லைக் விலகி போகக்கூடாது. தட் இஸ் தி திங் ஐ அண்டர்ஸ்டாண்ட்.
ஸோ ப்ரேஸ் காட், பிலேட்டட் ஹாப்பி விமென்ஸ் டே. ஸோ நான் வந்து பேச போகிறது வந்து ஜீசஸ் மதர் மேரி பற்றி. ஸோ ஐ நோ எல்லாரும் வந்து பைபிளில் வந்து மேரி பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ வென் வி see மேரி வந்து அவங்களோட ஒரே சன் ஜீசஸை வந்து இந்த வேர்ல்டுக்காக கொடுத்தாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. ஸோ வென் வி see அவங்களோட கஷ்டம் பாடுகள் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். ஸோ வேர்ல்ட்லி மதர்ஸாக இப்போது யாராச்சும் உங்களோட குழந்தைய வந்து எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டால் யாராச்சும் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷனில் கூட மேரி வந்து ஜீசஸை வந்து ஷீ சாக்ரிஃபைஸ்ட் ஃபார் our sins. ஸோ அட் த சேம் டைம் ஐ வாண்ட் டு டெல் தட் ஆல்சோ அந்த ஜீசஸ் வந்து அட் த கேல்வரி ஆஃப் கிராஸ் அவர் வந்து எவ்வளோ பாடுபட்டு நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தி அவங்க மதர் முன்னாடி வந்து அவர் அவ்வளோ ஹீ ஷெட் ஹிஸ் பிளட், ஹீ டுக் 40+ ஹிட்டிங்ஸ் நம்மளோட பாவத்துக்காக. ஸோ நம்ம வந்து அதுவும் யோசிச்சு நம்ம வந்து வி ஷுட் இன்டேக் தட். ஸோ எப்படி மதர் மேரி வந்து லைக் ஷீ கேவ் ஹர் சன் ஃபார் அஸ், so we'll have to think the same and we'll have to move on this world. Hallelujah. 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 ದೇವರು ಒಳ್ಳೆಯವನು, ದೇವರು ಒಳ್ಳೆಯವನು. Praise the Lord. Hallelujah. ಫಸ್ಟ್ ಜೆಬம், ಫಸ್ಟ್ ಪ್ರಾರ್ಥನೆ, ரெண்டாவது விசுவாசம், ಎರಡನೇದು ವಿಶ್ವಾಸ, மூணாவது தர்மம், ಮೂರನೇದು ಧರ್ಮ, நான்காவது சாக்ரிஃபைஸ், ಸಮರ್ಪಣೆ, ஐந்தாவது தான் சாக்ரிஃபைஸ். திண்டு வந்து வெயிட் அப்பான் தி லார்ட், காத்திருக்கணும். ದೇವರಲ್ಲಿ ஆண்டவருடைய ಕಾದಿರುವಿಕೆ, வார்த்தைக்காக காத்திருக்கணும். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ಕಾದಿರುವುದು. இட்ஸ் வெரி ನೈಸ್. ಬಹಳ ಸುಂದರ. நீங்க ஒரு 2 minutes பண்ணிருக்கலாம், ನೀವು 2 ನಿಮಿಷ ಮಾತನಾಡಿರಬಹುದು. ஆனா நீங்க அந்த முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க. ನೀವು ಮುಖ್ಯವಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ கரங்களை ಹೇಳಿದ್ದೀರಾ. தட்டி அந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಆ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸೋಣ. ஹalleluya. 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ವಂದಿಸುತ್ತೇನೆ. 2 ರಾಜಾக்களின் புஸ்தகம், 2 ಅರಸುಗಳು ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ, 4ஆம் அதிகாரம், 4ನೇ ಅಧ್ಯಾಯ. 2 ராஜாக்களின் புஸ்தகம், 2 ಅರಸುಗಳು, 4ஆம் அதிகாரம், 4ನೇ ಅಧ್ಯಾಯ, 6-7 வசனங்களை வாசிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். 6-7. ஹalleluya. 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 இந்த வார்த்தையை நாம் अनेक முறை வாசித்திருக்கிறோம். ಈ ವಾಕ್ಯ ಹಲವು ಬಾರಿ ನಾವು ಓದಿದ್ದೇವೆ. अनेक முறை இந்த வார்த்தையை கூட நாம் கேட்டிருக்கிறோம். ಹಲವು ಬಾರಿ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳಿದ್ದೇವೆ. அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு, ಆ ಪಾತ್ರೆಗಳು ತುಂಬಿದ ನಂತರ அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, ಆಕೆಯು ಮಗನಿಗೆ ನೋಡಿ, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். ಇನ್ನೊಂದು ಪಾತ್ರೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ ಅನ್ನಲು, வேறே பாத்திரம் இல்லை என்றான். ಅವನು ಪಾತ್ರೆಗಳು ತೀರಿ ಇದ್ದೇವೆ ಎಂದು ಉತ್ತರ அப்பொழுது ಕೊಟ್ಟನು. எண்ணெய் நின்று போயிற்று. ಆ ಕೂಡಲೇ ಎಣ್ಣೆಯು ನಿಂತು ಹೋಯಿತು. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். ಆಕೆ ಹೋಗಿ ದೇವರ ಮನುಷ್ಯನಿಗೆ ತಿಳಿಸಿದಳು. அப்பொழுது ಅವನು ಆಕೆಗೆ, நீ போய் அந்த எண்ணெயை விற்று ನೀನು ಹೋಗಿ ಎಣ್ಣೆಯನ್ನು ಮಾರಿ உன் கடனை தீர்த்து ನಿನ್ನ ಸಾಲವನ್ನು ತೀರಿಸು, மீந்ததை கொண்டு ಮಿಕ್ಕಿದ್ದನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். ನೀನು ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಜೀವನ ಮಾಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ஒரு ಹೇಳಿದನು. அல்லேலூயா சொல்லுவோமா? ಒಂದು ಹಲ್ಲೇಲೂಯಾ ಹೇಳೋಣ. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர். ನಮ್ಮ ದೇವರು ಸರ್ವಶಕ್ತನು. அவர் அற்புதர். ಆತನು ಅದ್ಭುತನು. அவர் அதிசயமானவர். ಆತನು ಅತಿಶಯವಾದವನು. அவர் சொல்ல ஆகும். ಆತನು ಹೇಳಿದ್ರೆ அவர் ಆಗುತ್ತದೆ. கட்டளையிட நிற்கும். ಆತನು ಆಜ್ಞಾಪಿಸಿದ್ರೆ ಹಾಗೆ ನಿಲ್ಲುತ್ತದೆ. அவருடைய கரத்துல நாம் எதையெல்லாம் வைத்து ஜெபிக்கிறோம்,
ஜெபிக்கிறோமோ, ಆತನ ಕರದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೋ எல்லாவற்றையும் நமக்கு நேர்மையாக நேர்த்தியாக ஏற்ற சமயத்துல கொடுக்கிற நம்முடைய தேவன். ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನ ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಕೊಡುವಂತ ನಮ್ಮ ದೇವರು. இந்த இடத்துல கூட பார்க்கும் பொழுது, ಈ ಸ್ಥಳದಲ್ಲೂ ನೋಡುವಾಗ ஒரு அருமையான தாயாரின் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கலாம். ಒಂದು ತಾಯಿಯ ಜೀವಿತದ ನಡೆದಂತ ಒಂದು ಸಂಭವವನ್ನ ನೋಡಬಹುದು. முதலாவது வசனம் சொல்லுகிறது, ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அந்த ಅಮ್ಮ யார் என்று சொன்னால் ಆ ತಾಯಿ ಯಾರಂತ ಹೇಳುವಾಗ தீர்க்கதரிசியினுடைய மனைவி, ಒಂದು ಪ್ರವಾದಿ ಮಂಡಳಿಗೆ ಸೇರಿದಂತ ಒಂದು ಪ್ರವಾದಿಯ ಹೆಂಡತಿ. தீர்க்கதரிசியினுடைய மனைவியினுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை இந்த இடத்துல மிகவும் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ಒಂದು ಪ್ರವಾದಿಯ ಹೆಂಡತಿಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆದಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. பாருங்க, எவ்வளவு ஒரு உண்மையுள்ள பயந்த ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பத்துல நடக்கிற ஒரு சம்பவம். ನೋಡಿರಿ, ಸತ್ಯವಾಗಿ ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ನಡೆದಂತ ಸೇವಕರ ಮನೆ ನಡೆದಂತ ಒಂದು ಸಂಭವ. அவருடைய வீட்டில காணப்படுகிற கண்ணீர்கள், கவலைகள், வேதனைகள், துக்கங்களை இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ಕಾಣುವಂತ ಕಣ್ಣೀರುಗಳು, ವೇದನೆಗಳು, ದುಃಖಗಳು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. இன்னைக்கு எல்லாருடைய வீட்டிலும் பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ಇಂದು ಎಲ್ಲರ ಮನೆಯಲ್ಲೂ ಕೆಲವು ಸಂಭವಗಳು ನಡೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. வீட்டுக்கு வீடு வாசப்படி என்று சொல்லுகிறது போல, ಮನೆಗೆ ಮನೆ ಬಾಗಿಲು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವ ಪ್ರಕಾರ சில பிரச்சனைகள் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. ಒಂದೊಂದು ಮನೆಯಲ್ಲೂ ಕೆಲವು ಸಮಸ್ಯೆಗಳು ಓಡುತ್ತಾನೆ ಇರುತ್ತದೆ. பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது, ಆದ್ರೆ ಸಮಸ್ಯೆಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರುವಾಗ, குடும்பத்துல காணப்படும் பொழுது, ಅದು ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುವಾಗ, சகோதரிகளாகிய நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? ಸಹೋದರಿಗಳಾಗಿರುವಂತ ನೀವು ನಾವು ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ? ஒருவேளை ஒரு சிலர் அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಅತ್ತು ಗೋಳಾಡುವವರಾಗಿದ್ದೇವಾ? ஒருவேளை பிள்ளைகளிடத்துல பகிர்ந்து கொள்ளலாம். ಒಂದು ವೇಳೆ ಮಕ್ಕಳ ಬಳಿ ಹಂಚಿಕೊಳ್ಳಬಹುದು. ஒருவேளை ಯಜಮಾನಿடத்துல பகிர்ந்து ಒಂದು கொள்ளலாம். ವೇಳೆ ಗಂಡನ ಬಳಿ ಹಂಚಿಕೊಳ್ಳಬಹುದು. யாரிடத்திலாவது சொன்னால் என் மனபாரம் குறையும் என்று சொல்லி யோசித்து அநேக காரியங்களை அநேகரிடத்துல பகிர்ந்து கொள்வார்கள். ಯಾರ ಬಳಿ ಆದ್ರೂ ಹೇಳಿದ್ರೆ ನನ್ನ ಮನಭಾರ ಕೊರಗುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿ ಅನೇಕರ ಬಳಿ ಹೇಳಲು ಬಯಸುತ್ತೇವೆ. ஆனால் இந்த சரித்திர பகுதியில எழுதப்பட்ட இந்த அம்மாவை பார்க்கும் பொழுது, ಆದ್ರೆ ಈ ಚರಿತ್ರೆಯಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಂತೆ ತಾಯಿಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುವಾಗ, தன்னுடைய கணவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் இருந்தாலும், ತನ್ನ ಗಂಡ ಒಂದು ದೊಡ್ಡ ಪ್ರವಾದಿಯಾಗಿದ್ದರು, கணவன் தன்னோடு இருக்கும் பொழுது அந்த பாரங்கள் தெரிகிறது கிடையாது. ಗಂಡನ ಜೊತೆಯಾಗಿದ್ದಾಗ ಆ ಭಾರಗಳು ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. கணவன் இல்லாத ஒரு சூழ்நிலையில, ಗಂಡನು ಇಲ್ಲದಿರುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ குடும்பத்தில் நேரிடுகிற அந்த நிலைமையை குறித்து அவள் வேதனைப்படுகிறாள். ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿ ಆತನ ಚಿಂತೆ ಮಾಡುತ್ತಾಳೆ. நான் யாரிடத்தில் போவது? ನಾನು ಯಾರ ಬಳಿ ಹೋಗೋದು? யார் எனக்கு உதவி செய்வார்கள்? ಯಾರು ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ? யார் என் நிலைமையை மாற்ற முடியும்? ಯಾರು ನನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನ ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ? அவள் யோசித்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಚಿಂತೆ ಮಾಡಿ ಆಲೋಚನೆ ಮಾಡುತ್ತಿರಬಹುದು. அவள் எடுத்த முடிவோ அது மிகவும் நன்மையானதாய் காணப்பட்டது. ಆದರೆ ಆಕೆ ತೆಗೆದುಕೊಂಡಂತ ನಿರ್ಧಾರ ಅದು ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತು. அவள் உடனடியாக எழுந்து ತಕ್ಷಣವಾಗಿ ಎದ್ದು தேவாலயத்திற்கு கடந்து போகிறாள். ದೇವಾಲಯಕ್ಕೆ ಹೋದಳು. தேவனுடைய ஊழியக்காரனை பார்க்கும்படியாக, ದೇವರ ಸೇವಕರನ್ನು ನೋಡಲು ಹೋದಳು. நான் யாரிடத்தில் என்னுடைய குறைகளை சொல்ல வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது, ನಾನು ಯಾರ ಬಳಿ ನನ್ನ ಕೊರತೆಗಳನ್ನು ಹೇಳಬೇಕೆಂಬುದು ಆಲೋಚನೆ ಮಾಡುವಾಗ, கர்த்தருக்கு பயந்த கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுப்பார் எங்கு போக வேண்டும் என்று சொல்லி. ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವವರು ದೇವರ ಆಲೋಚನೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ ದೇವರಿಗೆ ಆಲೋಚನೆ ಕೊಡುವವನಾಗಿರ್ತಾನೆ ಎಲ್ಲಿ ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ. எங்கேயோ போய் நம்ம கதைங்களை சொல்லிட்டோம்னு சொன்னா, ಎಲ್ಲೆಲ್ಲೋ ಹೋಗಿ ನಮ್ಮ ಕಥೆಗಳು ಹೇಳಿದ್ರೆ அது திரும்பி நம்மளுக்கு தான் வரும். ಮತ್ತೆ ನಮ್ಮ ಬಳಿನೇ ಬರುತ್ತದೆ. ஆனா சொல்றவங்கள்ட்ட சொன்னோம்னு சொன்னா, ಆದ್ರೆ ಹೇಳೋರ ಬಳಿ ಹೇಳಿದಾಗ ಮಾತ್ರ அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும். ಆ ಸಮಸ್ಯೆಗೆ ಒಂದು ಮುಕ್ತಾಯ ಸಿಗುತ್ತದೆ. இந்த அம்மா கடவுளுக்குள் இருந்ததாலே, ಈ ತಾಯಿ ದೇವರಲ್ಲಿ ஒரு ಇದ್ದಿದ್ದರಿಂದ, தீர்க்கதரிசியின் மனைவியா இருந்ததாலே, ಒಂದು ಪ್ರವಾದಿ ಹೆಂಡತಿಯಾದದ್ದರಿಂದ, ஆண்டவருக்குள் வாழ்ந்தபடியினாலே, ದೇವರಲ್ಲಿ ಜೀವನ ಮಾಡಿದ್ದರಿಂದ, கஷ்டங்கள் வந்த அந்த சூழ்நிலையிலே, ಕಷ್ಟಗಳು ಬಂದಂತ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ கஷ்டங்களை சொல்வதற்கு ஒரு சரியான பர்சனை அவள் தேர்ந்தெடுத்துக் கொண்டாள். ಕಷ್ಟಗಳನ್ನು ಹೇಳಿಕೊಳ್ಳಲು ಒಂದು ಸರಿಯಾದಂತ ಮನುಷ್ಯನನ್ನ ಆಕೆ ಆರಿಸಿಕೊಂಡಳು. அதுதான் அந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ಅದರಲ್ಲೇ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. தீர்க்கதரிசனுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ಪ್ರವಾದಿಗಳ ಮಂಡಳಿಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಒಬ್ಬನಿಗೆ ಹೆಂಡತಿಯಾದಂತ ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, ಒಂದು ಸ್ತ್ರೀ ಎಲಿಷನನ್ನ ನೋಡಿ, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். ನಿನ್ನ ದಾಸನಾದಂತ ನನ್ನ ಗಂಡನು ಸತ್ತು ಹೋದನು. அந்த அம்மா அங்க போய் என்ன சொல்றாங்க? ಮೊದಲಾಗಿ ಆಕೆ ಹೋಗಿ ಏನು ಹೇಳಿದಳು? என்னுடைய கணவன், ನನ್ನ ಗಂಡ அவன் இறந்து போனான். ಆತನು ಮರಣ ಹೊಂದಿದ್ದಾನೆ. எனக்கு வந்து கணவன் இல்ல. ನನಗೆ ಗಂಡನಿಲ್ಲ. முதலாவது அந்த அம்மா என்ன சொல்றாங்க? ಆ ತಾಯಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? எனக்கு வந்து யாரும் இல்ல, கணவன் இல்ல. ನನಗೆ ಯಾರಿಲ್ಲ, ಗಂಡನಿಲ್ಲ.
என்னுடைய நிலைமையை சொல்வதற்கு முன்பதாக அவங்க என்ன செய்யறாங்க, கணவன் இல்லை என்பதை முதலாவது அறிவிக்கிறார்கள். ಆಕೆ ಪರಿಸ್ಥಿತಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಆಕೆ ಹೇಳ್ತಾಳೆ ಗಂಡನಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஏற்கனவே கணவன் இல்லைன்னா வீட்டுல ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் ஓடிக்கொண்டுதான் இருக்கும். ಗಂಡನಿಲ್ಲದಾಗ ಕೆಲವು ಸಮಸ್ಯೆಗಳು ಓಡುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ ಮನೆಗಳಲ್ಲಿ. இவங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனையா அது பெரிய பிரச்சனையாய் காணப்படுகிறது. ಅದು ಇವರ ಮನೆಯಲ್ಲಿರುವಂತ ಸಮಸ್ಯೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತು. ಅಮ್ಮ போய் முதலாவது ஒன்று சொன்னது, ಆ ತಾಯಿಯಾಗಿ ಮೊದಲನೇದಾಗಿ ಹೇಳಿದಂತ ಕಾರ್ಯ, என் கணவன் இறந்து போனான், ನನ್ನ ಗಂಡ ಮರಣ ಹೊಂದಿದ್ದಾನೆ. உண்மையை பேசுகிறார்கள், ಸತ್ಯವ ಮಾತನಾಡ್ತಾಳೆ, சரியான ಸೂழ்நிலையை எடுத்து சொல்லுகிறார்கள், ಸರಿಯಾದಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಎತ್ತಿ ಹೇಳುತ್ತಾಳೆ. தன்னுடைய கணவன் இல்லை என்பதை அவர்களுக்கு அறிவிக்கிறார்கள். ತನ್ನ ಗಂಡ ಇಲ್ಲ ಎಂಬುದು ಆಕೆಗೆ ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತಾಳೆ. இரண்டாவதாக, ಎರಡನೇ ಕಾರ್ಯವಾಗಿ, உமது அடியான் ನಿನ್ನ ಸೇವಕನಾದಂತ கர்த்தருக்கு பயந்து நடந்தான். ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ನಡೆದನು. உங்களுக்கே தெரியும், ಅದು ನಿಮಗೆ ಗೊತ್ತು. என் ஹஸ்பண்ட் வந்து இல்ல, ನನ್ನ ಗಂಡ ಇಲ್ಲ. ஹஸ்பண்ட் இல்லன்னா உடனே மறந்துடுவாங்க. ಆ ಗಂಡ ಇಲ್ಲ ಅಂತ ತಕ್ಷಣ ಮರೆತು ಹೋಗ್ತಾರೆ. சில பேர் இருந்தே மறந்துடுறாங்க. ಕೆಲವರು ಇದ್ರೂ ಮರೆತು ಹೋಗ್ತಾರೆ. உங்க ஹஸ்பண்ட் யாருன்னு கேட்டா அவங்களுக்கு சொல்லவே தெரியாது. ನಿಮ್ ಗಂಡ ಯಾರಂತ ಹೇಳಿದಾಗ ಅವ್ರು ಹೇಳಲೇ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. கொஞ்சம் நல்லா படிச்ச பெண்களை உங்க ஹஸ்பண்ட் யாருன்னு கேளுங்களேன். ಚೆನ್ನಾಗಿ ಓದಿದವ್ರನ್ನ ಕೇಳ್ರಿ ನಿಮ್ ಗಂಡ ಯಾರೆಂಬುದಾಗಿ. எங்க ஹஸ்பண்ட் டாக்டருங்க. ನನ್ನ ಗಂಡ ಡಾಕ್ಟರ್. அவர் வந்து மேஜர் சர்ஜன் அப்படிம்பாங்க. ಅವರು ಒಂದು ಉನ್ನತ ಒಂದು ಸರ್ಜನ್. ஒரு சில சொல்லுவாங்க என் ஹஸ்பண்ட் லாயர், ನನ್ನ ಗಂಡ ಲಾಯರ್, இஸ் எ வெரி சீனியர் லாயர் அப்படி ಅವರು ಒಂದು சொல்லுவாங்க. ಉನ್ನತವಾದಂತ ಲಾಯರ್. ஒவ்வொருவரும் அவங்க ஹஸ்பண்ட பத்தி அவங்க போஸ்ட பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. ಅವ್ರ ಗಂಡನ ಒಂದು ಪೋಸ್ಟ್ ನ ಕುರಿತು ಎತ್ತಿ ಮಾತನಾಡುವವರಾಗಿರ್ತಾರೆ. இந்த ಅಮ್ಮ சொல்றாங்க, ಅದೇ ತಾಯಿ ಹೇಳ್ತಾರೆ, மறைந்து போன ஒரு கணவனை, ಮರಣ ಹೊಂದಿದಂತ ಗಂಡನನ್ನ, இப்பொழுது ಇಲ್ಲದ இருக்கிற ஒரு கணவனை, ನನ್ನ ಜೊತೆಗೆ ಇವಾಗ ಇಲ್ಲದಿರುವಂತ ಒಂದು ಗಂಡನನ್ನ ಕುರಿತು இடத்துல சாட்சி கொடுக்கிறார்கள். ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತು ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ನನ್ನ ಗಂಡ ಕರ್ತருக்கு பயந்தவன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟವನು ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ಗೊತ್ತುಂಟಲ್ಲ. நான் கேக்குறேன், அந்த சபையில் இருக்கிற அம்மாமாரே, ನಾನು ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ತಾಯಿಂದನ ಕೇಳ್ತೇನೆ, நீங்க சொல்ல முடியுமா, ನೀವು ಹೇಳಲು ಸಾಧ್ಯನಾ, என் கணவன் கர்த்தருக்கு பயந்தவர், ನನ್ನ ಯಜಮಾನ ದೇವನಿಗೆ ಭಯಪಟ್ಟವನು. ಪಾಸ್ಟರ್ಯ, என் வீட்டுக்கார் கர்த்தருக்கு பயந்தவர், ನನ್ನ ಯಜಮಾನ ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟವನು. இருந்தாலும் ಸರಿ, ಅವರು ಇದ್ದರೂ ಸರಿ, இல்லன்னாலும் ಸರಿ, ಅವರು ಇಲ್ಲದಿದ್ದರೂ ಸರಿ, அவர் ஆண்டவருக்கு பயந்தவர், ಅವರು ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟವನು. Can you say that? ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲು ಸಾಧ್ಯನಾ, சொல்ல முடியுமா, ನಿಮ್ಮಿಂದ ಹೇಳಲು ಸಾಧ್ಯನಾ, சொல்லணும், ಹೇಳಬೇಕು. நேற்று கூட நான் எங்க மருமகளுக்கு சொன்னேன், ನಿನ್ನೆ ಸಹ ನಮ್ಮ ಬಳಿ ತಾಯಿ டாடி ரொம்ப கடவுளுக்கு பயந்தவர், ಡ್ಯಾಡಿ ಬಹಳ ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟವನು. தாத்தா பாட்டி பேச்சு மீறவே மாட்டார், ಅಜ್ಜಿ ತಾತ ಮಾತನ್ನ ಅವರು ಮೀರಿದವರೇ ಅಲ್ಲ. தாத்தா பாட்டி என்ன சொல்வாங்களோ அத டாடி கேட்பார். ಅಜ್ಜಿ ತಾತ ಏನ್ ಹೇಳ್ತಾರೋ ಆ ಮಾತನ್ನ ಅವ್ರು ಹಾಗೇ ಕೇಳ್ತಾರೆ. எப்பவும் அவங்களுக்கு சொல்லுவேன், ಯಾವಾಗ್ಲೂ ಅವ್ರು ನಮಗೆ ಹೇಳ್ತಿರ್ತಾರೆ, நீங்க பெரியவங்க பேச்சு கீழ்ப்படியணும், ನೀವು ದೊಡ್ಡವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಬೇಕು. உஷா ஆனி நீங்க பெரிய பேச்சுக்கு கீழ்ப்படியணும், ನೀವಿಬ್ಬರು ನೀವು ದೊಡ್ಡವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಬೇಕು. யார் இருந்தாலும் இல்லனாலும், ಯಾರಿದ್ದರೂ ಇಲ್ಲದಿದ್ರು கர்த்தருக்கு நீங்க பயந்தீங்கன்னு சொன்னா ದೇವರಿಗೆ ನೀವು ಭಯಪಡುವಾಗ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. மோவாபை நீங்கள் வெறுக்கணும்னு சொல்லுவேன், ಈ ಮೋವಾಬನ್ನು ನೀವು ದ್ವೇಷಿಸಬೇಕು. ಯೆರೂಸಲೇಮನ್ನು நேசிக்கணும், ನೀವು ಯೆರೂಸಲೇಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ನಾವು வீட்ல உட்காரும்போது வேற எதையும் பேசவே, ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಾಗ ನಾವು ಬೇರೆ ಯಾವ ಕಾರ್ಯ ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. காரியங்களை தான் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி ವೇದದಲ್ಲಿ ಇರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನೇ ನಮಗೆ ಅವರು ಕಲಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. என்று சொன்னேன், நீங்கள் இப்படி ஜீவிக்க வேண்டும், ನೀವು ಹೀಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಡುತ್ತಾರೆ. ஒவ்வொரு சகோதரிகளும் சொல்லணும், ಒಂದೊಂದು ಸಹೋದರಿಗಳು ಹೇಳಿಕೊಡಬೇಕು, என்னுடைய கணவன் கர்த்தருக்கு பயந்தவன், ನನ್ನ ಯಜಮಾನ ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟವನು. சரி, என் கணவன் அப்படி இல்லையே நான் எப்படி சொல்ல முடியும், நீங்க கேள்வி ನನ್ನ ಯಜಮಾನ ಹಾಗೆ ಇಲ್ಲ, ನಾನು ಏನ್ ಹೇಳೋದಂತ ನೀವು ಕೇಳಬಹುದು. அதுக்காக நீங்க என்ன செய்தீங்க, ಅದಕ್ಕಾಗಿ ನೀವ್ ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ, என்ன பண்றீங்க, ನೀವೇನ್ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? 5 பிள்ளைங்க 5 விதமான காரியங்களை சொன்னாங்க, 5 ಮಗು 5 ವಿಧವಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ಹೇಳಿದರು. அத நீங்க செய்றீங்களா? ಅದನ್ನ ನೀವು ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ஒரு பிள்ளை சொல்லிச்சு நல்லா ஜெபம் பண்ணாங்க, ಒಂದು ಮಗು ಹೇಳ್ತು ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ, ಸರೌಂಡಿಂಗ್ இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும் ஜெபம் பண்ணாங்க, ಅವ್ರ ಸುತ್ತಲಿರುವಂತ ಜನರು ರಕ್ಷಿಸಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಧರ್ಮ செஞ்சாங்க, ಅವ್ರು ಕೆಲವರು ಧರ್ಮವನ್ನ ಮಾಡಿದರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. ಕಾರ್ತುರಂದಾங்க, ಒಬ್ಬ ಮಗು ಹೇಳ್ತು ಅವ್ರು ಕಾದಿದ್ದರು, ಒಬ್ರು ಹೇಳಿದ್ರು ಅವ್ರು ಸಮರ್ಪಣೆಗಳನ್ನ ಮಾಡಿಕೊಂಡ್ರು, ಒಂದು ಮಗು ಹೇಳ್ತು ಒಂದು ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನೆಲೆತವರಾಗಿದ್ದರು ಎಂಬುದಾಗಿ. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆ ಗುಣಾತಿಶಯಗಳಿದೆಯಾ? அப்படி பிரயாசப்பட்டிருக்கிறீங்க, ನಿಮ್ಮ ಯಜಮಾನನಿಗಾಗಿ ಅಂತ ಪ್ರಯಾಸಗಳನ್ನ ಪಟ್ಟಿದ್ದೀರಾ? சம்பளம் கொடுக்கலனா என்ன சண்டை போடுவாங்க தெரியுமா? ಸಂಬಳ ಕೊಡದಿದ್ರೆ ಏನ್ ಜಗಳ ಆಡ್ತೀರಲ್ವಾ? கேட்பாங்க தெரியுமா? ಹೇಗ್ ಕೇಳ್ತೀರಲ್ವಾ? இன்னைக்கு தேதி என்ன, ಇವತ್ತೇನು ತಾರೀಕು, என்ன சம்பளம் வந்துச்சா ಏನ್ இல்லையா, ಸಂಬಳ ಬಂತಾ ಇಲ್ವಾ? டிண்டுவ கேட்டாதான் தெரியும்.
ஹalleluya 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 ஹalleluya. என் சபை விசுவாசிகள் தான் நான் பேச முடியும். ನನ್ನ ಸಹೋದರ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ಕುರಿತು ನಾನು ಮಾತನಾಡಬೇಕು. இருக்கிறவங்களுக்கு பேசி ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. ಎಲ್ಲೋ ಇರುವವರ ಕುರಿತು ಮಾತನಾಡೋದು ಅವಶ್ಯವಿಲ್ಲ. What you people are doing? ನೀವೇನ್ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? அந்த அம்மா சொல்றாங்க, ಆ ತಾಯಿ ಹೇಳಿದ್ರು, என் கணவன் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறார் என்பதை ನನ್ನ ಯಜಮಾನನು ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟವನಾಗಿ ನೀವು ತಿಳಿದಿದ್ದೀರಲ್ಲ. ನಾನು ದೇವರ ಬಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ, ದೇವರೇ என்னுடைய கணவனை ரட்சியும், ನನ್ನ ಯಜಮಾನನ ರಕ್ಷಿಸು, என் கணவனை தொடு, ನನ್ನ ಯಜಮಾನನನ್ನು ಮುಟ್ಟು, கணவனை உமக்கு பயந்தவனாய் மாற்று, ನನ್ನ ಯಜಮಾನ ನಿನಗೆ ಭಯಪಟ್ಟವನಾಗಿ ಬದಲಾಯಿಸು. ವಿಧವೆ சொன்னது போல ಈ ಬಡ ವಿಧವೆ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ I want to share my Lord. ನಾನು ದೇವರಿಗೆ ಹೇಳಬೇಕು. ಆ ದಿನ ಬರುವಾಗ, அந்த ನಾள் எப்பொழுது வரும்? ಆ ದಿನ ಯಾವಾಗ ಬರುತ್ತದೆ? ನಾನು ಕಾದಿರುತ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ. ಎಸ್ತಳು ಕಾದಿರೋ ಪ್ರಕಾರ ಆ ದಿನ ಬಂದಿತು, ರಕ್ಷಣೆ ಸಂತೋಷம் கிடைத்தது, ಸಂತೋಷ ಹೊಂದಿಕೊಂಡಳು, ಉಲ್ಲಾಸ ಹೊಂದಿಕೊಂಡಳು. ಆ ಸ್ಥಳವೇ ಬದಲಾದವು, ಮಕ್ಕಳೆಲ್ಲರೂ ಉತ್ಸಾಹಗೊಂಡವರಾಗಿದ್ದರು. ರಾಜನು ಕಟ್ಟಳೆ ಆಜ್ಞಾಶಾಸನ ಮಾಡಿದನು. ಎಸ್ತಳ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದ ಯಾಕೆ ದೇವರು ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳುವುದಿಲ್ಲ? ನೀವು ಒಂದು ನಿರ್ಧಾರ ತೆಗೆದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೀರಿ. ಈ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳ ದಿನದ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುವುದೇನೆಂದರೆ, ನಿಮ್ಮನ್ನು ಅರ್ಪಿಸಿಕೊಳ್ಳಿರಿ, ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನೇ ಹುಡುಕಿರಿ, ದೇವರ ಜನರೊಟ್ಟಿಗೆ ಐಕ್ಯತೆಗೊಳ್ಳಿರಿ, ದೇವರ ಸೇವಕರೊಟ್ಟಿಗೆ ಓಡಿ ಬನ್ನಿರಿ, ನೀವು ಬನ್ನಿರಿ, ನೀವು ಮೊಣಕಾಲೂರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ. ನಾನು ಹೇಳಲು என்னை அப்படி உருவாக்கும் ನನ್ನ ಆ ರೀತಿಯಾಗಿ என் கணவன் உமக்கு பயந்தவன் என்று சொல்ல எனக்கு தகுதிப்படுத்தி அருளும். ನನ್ನ ಯಜಮಾನನು ಭಯಪಟ್ಟವನೆಂದಾಗಿ ನನ್ನನ್ನು ಯೋಗ್ಯಪಡಿಸು ದೇವರೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு தீர்க்கதரிசி, ಒಂದು ಪ್ರವಾದಿ என்ன ಸಾಕ್ಷಿ ಕೊಡುಕರ ಪಾருங்க. ಎಂತ ಸಾಕ್ಷಿ ಕೊಡ್ತಾಳೆ ಹೆಂಡತಿ ನೋಡಿ. ನಾನು என்ன செஞ்சுக்கிட்டு ನೀವು ನಾವು ಏನು ಮಾಡ್ತಿದ್ದೇವೆ? ஒரு பட்டு சேலை வாங்கி கொடுத்துட்டா சொல்றோம் இல்லீங்களா? ಒಂದು ರೇಷ್ಮೆ ಸಾರಿ ಕೊಟ್ರೆ ಹೇಳ್ತಿರಲ್ಲ. இந்த சாரி ಯಾರು தெரியுமா? ಈ ಸಾರಿ ಯಾರ್ದು ಗೊತ್ತಾ? எங்க ஹஸ்பண்ட் எனக்கு வெட்டிங் டேக்கு பிரசன்ட் பண்ணாங்க. ನನ್ನ ಯಜಮಾನನು ಒಂದು ಮದುವೆ ದಿನದಲ್ಲಿ ಬಹುಮಾನವಾಗಿ ಕೊಟ್ಟನು. பிரசன்ಟ್ பண்ணாங்க. ನನ್ನ ಹುಟ್ಟು ಹಬ್ಬಕ್ಕೆ ಬಹುಮಾನವಾಗಿ ಕೊಟ್ಟನು. இன்னும் சில ஹஸ்பண்ட் ಟೂರ್ಗೆ ಕೂட்டு போயிராங்க. ಕೆಲವು ಟೂರ್ಗಳಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. புனிதம்மா கேளுங்க தெரியும். ಪುನೀತಮ್ಮ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. இப்படி ಟೂರ್ எல்லாம் போறாங்க. ಟೂರ್ ಎಲ್ಲ ಹೋಗ್ತಾರೆ. But how you are going to give testimony about your husband? ನಿಮ್ಮ ಯಜಮಾನನ ಕುರಿತು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವವರಾಗಿದ್ದೀರಾ? ಅದಕ್ಕಾக நீங்க என்ன செய்யணும்? ಅದಕ್ಕಾಗಿ ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕು? நீங்க என்ன செய்யணும்? ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕು? பிள்ளைகள் உங்களுக்கு ஆல்ரெடி மெசேஜ் போட்டாங்க. ಮಕ್ಕಳು ನಿಮಗೆ ಆಗಿ ಮುಂಚಿತವಾಗಿ ಸಾಕ್ಷಿ ಮೆಸೇಜ್ நீங்க ஃபாலೋ பண்ணுங்க. ಅದನ್ನ ನೀವು ಫಾಲೋ ಮಾಡಿರಿ. இந்த தீர்க்கதரிசியை போல, ಈ ಪ್ರವಾದಿಯ ಪ್ರಕಾರವಾಗಿ, அவர் பயந்ததை போல, ಅವರು ಭಯಪಟ್ಟದ ಪ್ರಕಾರವಾಗಿ, உங்க கணவன்மாரும் உங்களுக்கு, ನಿಮ್ಮ ಯಜಮಾನ ನಿಮಗೆ மாதிரியாக மாடலாக வாழ தேவன் கிருபை ಒಂದು ಮಾದರಿಯಾಗಿ ಅವರು ಜೀವನ ಮಾಡಬೇಕು. ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ದೇವರಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದ ಕಾರ್ಯಗಳು ಒಂದು ಇಲ್ಲ ಪ್ರಿಯವಾದವರೇ. கர்த்தருக்கு பயந்தான் என்பதை அறிவீர் என்று சொல்கிறார். ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟವನು ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ಗೊತ್ತುಂಟಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಳು. She is introducing herself. ಆಕೆ ಕುರಿತು ಆಕೆ ಹೇಳುವವಳಾಗಿದ್ದಾಳೆ. ಯಾರ್ ಎಂದು சொல்லி ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்துகிறாள். ತನ್ನ ಯಾರೆಂಬುದು ಸೇವಕರಿಗೆ ಪರಿಚಯ ಮಾಡಿಕೊಡುವವಳಾಗಿದ್ದಾಳೆ. அன்னாள் அவள் யார் என்று வெளிப்படுத்தாமலே தேவ சபையிலே கடந்து போய் அவள் அழுது ஜெபித்துக் கொண்டிருந்தாள். ಅಣ್ಣಾಳು ಅಲ್ಲಿ ಯಾರೆಂಬುದು ಪರಿಚಯ ಮಾಡದೆ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವಳಾಗಿದ್ದಳು. தான் ஏலி நீ என்ன இப்படி பண்ணுகிற என்று சொல்லி கேட்கிறாள். ಆದ ಕಾರಣ ಏಲಿ ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುತ್ತಿದ್ದೀಯ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದನು. இந்த அம்மா ஒரு கணவன் இல்லாம வாழ்ந்தாலும் கூட ಈ ತಾಯಿ ಗಂಡನಿಲ್ಲದೆ ಜೀವನ ಮಾಡುವವಳಾಗಿದ್ದರು. ಜ್ಞಾನವುಳ್ಳ ஒரு ಅಮ್ಮವಾய் வாழ்ந்திருக்கிறாள். ಬಹಳ ಜ್ಞಾನವುಳ್ಳ ಒಂದು ತಾಯಿಯಾಗಿ ಜೀವನ ಮಾಡಿದಳು. ಎಂದು வெளிப்படுத்தி ತನ್ನ ಯಾರೆಂಬುದನ್ನು ಪರಿಚಯ ಮಾಡಿಕೊಟ್ಟಳು. எப்படிப்பட்டவர் என்று வெளிப்படுத்தி ತನ್ನ ಗಂಡನು ಯಾರೆಂಬುದನ್ನು ತೋರಿಸಿಕೊಟ್ಟಳು. மூன்றாவதாக ಮೂರನೇ ಕಾರ್ಯದಾಗಿ தன்னுடைய சூழ்நிலையை இந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார். ತನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿని ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ತೋರಿಸಿಕೊಡುವವನು. இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்கிறார்கள். ಸಾಲ ಕೊಟ್ಟವನು ನನ್ನ 2 ಮಕ್ಕಳನ್ನ ದಾಸನಾಗಿ ಎಳೆದುಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದಾನೆ. சம்பாதியம் போச்சு, சம்பாதியம் போச்சு, ಸಂಪಾದನೆ ಹೋಯಿತು, கணவன் போயிட்டாரு, ಗಂಡನು ಹೋದನು, ಕುಟುಂಬத்துல ವರುಮೆ, ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಹೀನವಾದಂತ ಪರಿಸ್ಥಿತಿ, ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಸಮಸ್ಯೆ, ರಾಷನ್ ವಾಂಗ ಮುಡಿಯಲ್ಲ, ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ಆಗ್ತಿಲ್ಲ, ಅಕ್ಕಿ ವಾಂಗ ಮುಡಿಯಲ್ಲ, ಅಕ್ಕಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ಆಗ್ತಿಲ್ಲ, ವಾಂಗ ಮುಡಿಯಲ್ಲ, ಬೇಳೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಗ್ತಿಲ್ಲ, ತರಕಾರಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಗ್ತಿಲ್ಲ. ಮೋಸமான ஒரு சூழ்நிலை, ಬಹಳ ಮೋಸವಾದಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ. பிள்ளைங்க வளர்ந்து நிக்கறாங்க, ಮಕ್ಕಳು ಬೆಳೆದು ನಿಂತಿದ್ದಾರೆ, அவங்க சம்பாரிச்சு கொடுப்பாங்கன்னு பார்த்தேன், ಅವರು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿ ಕೊಡ್ತಾರಂತೆ ನೋಡ್ತಿದ್ದೆ. அவங்கள
அவங்கள இவங்க பிடிச்சிட்டு போறாங்க. ಅವರನ್ನ ಇವರು ಹಿಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. என்ன பண்றது? ನಾನು ಏನು ಮಾಡೋದು? என்ன செய்யறது? ನಾನು ಏನು ಮಾಡೋದು? ಕುಟುಂಬ ಸೂழ்நிலையை மூன்றாவதாக எடுத்து சொல்லுகிறார். ಕುಟುಂಬದ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಮೂರನೇದಾಗಿ ಎತ್ತಿ ಹೇಳುವವಳಾಗಿದ್ದಾಳೆ. இன்னைக்கு நீயும் நானும் ಇಂದು ನೀವು ನಾವು நம்ம குடும்ப சூழ்நிலையை உண்மையா ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிக்கணும். ನಮ್ಮ ಕುಟುಂಬದ ಪರಿಸ್ಥಿತಿ ನಿಜವಾಗಿ ದೇವರ ಬಳಿ ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ದೇವರ ಬಳಿ ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. வேதம் சொல்லுது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, உன் அறைவீட்டு கதவை பூட்டி ನಿನ್ನ ಮನೆಯ ಅಂತರಂಗ ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿ ಅಂತರಂಗத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி கூப்பிட்டால் ಅಂತರಂಗದಲ್ಲಿ ತಂದೆ ನೋಡಿ ಕರೆಯುವಾಗ ಅಂತರಂಗத்தை பார்க்கிற உன் பிதா ನಿನ್ನ ಅಂತರಂಗವನ್ನು ನೋಡುವಂತ ತಂದೆ ಬಹಿರಂಗವಾಗಿ ಪ್ರತ್ಯುತ್ತರವನ್ನು ಕೊಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. உன் ಅಂತರಂகம் யாருக்குமே தெரியாது. ನಿನ್ನ ಅಂತರಂಗವನ್ನು ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. சூழ்நிலை யாருக்குமே தெரியாது. ಮನೆಯ ಪರಿಸ್ಥಿತಿ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. சூழ்நிலை யாருக்குமே தெரியாது. ಪರಿಸ್ಥಿತಿ ಯಾರಿಗೆ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. பிரச்சனை யாருக்குமே தெரியாது. ಸಾಲದ ಸಮಸ್ಯೆ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. உண்டாக்கினவருக்கு தெரியும். ಅದು ನಿನಗೆ ಉಂಟು ಮಾಡಿದಂತ ದೇವರಿಗೆ உருவாக்கினவருக்கு தெரியும். ರೂಪಿಸಿದಂತ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. ದೈವத்திற்கு தெரியும். ದೇವರಿಗೆ ಅಭಿಷೇಕಿತ ದೈವத்திற்கு ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದಂತ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. ಸೋತು ಹೋಗರಾಯ, ನೀನು ಸೋತು ಹೋಗ್ತಿದ್ದೀಯಾ? ಸೋತು ಹೋಗಾದೆ, ಸೋತು ಹೋಗಬೇಡ. ಅழைத்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். ನಿನ್ನೊಟ್ಟಿಗಿದ್ದವ உன்னை பெயர் சூட்டினவர் உன்னோடு கூட இருக்கிறார். ಮಾತನಾಡುವವನು உன் தாயின் கருவில் உன்னை ಕಂಡುಕೊಂಡவர் உன்னோடு கூட இருக்கிறார். ಗರ್ಭದಲ್ಲಿ ಆರಿಸಿಕೊಂಡವ ನಿನ್ನೊಂದಿಗಿರುವವನಾಗಿದ್ದಾನೆ. எதற்கும் பயப்படாதே. ಯಾವುದಕ್ಕೂ ಭಯಪಡಬೇಡ. ஆண்டவருக்கு பயந்த குடும்பம் என்பது அவருக்கு தெரியும். ನೀನು ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟಂತ ಕುಟುಂಬ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. ஊழியக்காரன் என்பது அவருக்கு ನಿನ್ನ தெரியும். ಸೇವಕ ಒಂದು ಸೇವಕನಾಗಿದ್ದಾನೆ ದೇವರಿಗೆ ತಿಳಿದವನಾಗಿದ್ದಾನೆ. அவருக்கு தெரியும். ನಿನ್ನ ಕುಟುಂಬದ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಆತನ ತಿಳಿದವನಾಗಿದ್ದಾನೆ. ஆனால் உன் இருதயத்தை ஆண்டவர் அறிந்து கொண்டிருக்கிறார். ಆದರೆ ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನು ದೇವರು ತಿಳಿದವನಾಗಿದ್ದಾನೆ. ಸಂಗೀತಕಾರன் சொன்னது போல, ಚಕ್ರಕಾರನು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ಭಕ್ತಿ உள்ளவர்களை தேவர் தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். ಭಕ್ತಿ ಉಳ್ಳವರ ದೇವರು ತಮಗೆ ಅವರು ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿದ್ದರೂ ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ அவர்கள் ஆண்டவரை நோக்கி போவார்கள் என்று சொன்னார். ದೇವರನ್ನು ನೋಡಿ ಹೋಗುವವರಾಗಿದ್ದಾರೆ. சமூகத்தை நோக்கி ஓடுவார்கள் என்று சொன்னார். ಸಮ್ಮುಖವನ್ನು ನೋಡಿ ಹೋಗುವವರಾಗಿರುವುದಾದರೆ ஆண்டவர் கண்டிப்பாக பதில் கொடுப்பார். ನನ್ನ ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿ ಪ್ರತ್ಯುತ್ತರವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. ஹalleluya, ஹalleluya. அந்த அம்மா 3 காரியங்கள் செய்தார்கள். ಈ ಅಮ್ಮ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದರು. பாருங்க, ನೋಡಿರಿ, அந்த இடத்துல அவர்கள் கடந்து போனார்கள். ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಅವರು ಹೊರಟು ಹೋದರು. தன் கணவனை தன் குடும்பத்தை அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள். ತನ್ನ ಗಂಡನನ್ನ ಆಕೆ ಪರಿಚಯ ಮಾಡಿಕೊಟ್ಟಳು. இப்பொழுது the present சூழ்நிலையை அவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள். ಈಗ ಇರುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿನ ಅಲ್ಲಿ ಹೇಳುವವರಾಗಿದ್ದಾರೆ. இப்ப இத கேட்ட ஊழியக்காரர் என்ன செய்றாரு? ಕೇಳಿದಂತ ಸೇವಕನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் ನಿನಗೆ ಏನು ಮಾಡಬೇಕು? ஹalleluya, 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 ஹalleluya. நான் உனக்கு என்ன செய்யணும்? நான் ನಿನಗೆ ಏನು ಮಾಡಬೇಕು? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ನಿನಗೆ ಏನಿದೆ? மா இவ்வளவு கஷ்டத்தோடு வந்திருக்கிற, ಅಮ್ಮ ಇಷ್ಟು ಕಷ್ಟದಿಂದ ಬಂದಿದ್ದೀಯಾ? பிரச்சனையோடு வந்திருக்கிற, ಇಷ್ಟು ಸಮಸ್ಯೆಗಳಿಂದ ಬಂದಿದ್ದೀಯಾ? வேதனையோடு வந்திருக்கிற, ಇಷ್ಟು ವೇದನೆಗಳಿಂದ ಬಂದಿದ್ದೀಯಾ? நான் உனக்கு என்ன செய்யணும்? நான் ನಿನಗೆ ಏನು ಮಾಡಬೇಕು? நீ வந்தாதான் கேட்பாரு. ನೀ ಬಂದ್ರೇನೆ ಕೇಳ್ತಾರೆ. நீ ஜெபித்தாதான் கேட்பாரு. ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೇನೆ ಕೇಳ್ತಾರೆ. வீட்லயே உட்கார்ந்துகிட்டு ನೀನ್ ಮನೇಲೆ ಕುಳಿತುಕೊಂಡು இந்த டேவிட் பாஸ்டர் சர்ச்சுக்கு தான் போறேன், ಡೇವಿಡ್ ಪಾಸ್ಟರ್ ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗ್ತೇನೆ, நான் இந்த மாதிரி இருக்கிறேன் அவருக்கு தெரியாது, ನಾನು ಈ ರೀತಿಯಾಗಿದ್ದೇನೆ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, யாரும் போய் சொல்லி இருக்க மாட்டாங்க, ಯಾರು ಹೋಗಿ ಹೇಳಿರೋದಿಲ್ಲ. விசுவாசிங்க பேசுனது என் காதாலே நான் கேட்டிருக்கிறேன். ವಿಶ್ವಾಸಿಗಳು ಮಾತನಾಡುವುದು ನನ್ನ ಕಿವಿಯಿಂದ ಕೇಳಿದ್ದೇನೆ. because they doesn't know the word of God. ಅವ್ರಿಗೆ ದೇವರ ವಾಕ್ಯ ತಿಳಿದವರಲ್ಲ. ஆண்டவருடைய வார்த்தை தெரியவில்லை. ಅವ್ರಿಗೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಅವ್ರು ತಿಳಿದವರಾಗಿರಲಿಲ್ಲ. ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிப்பார்கள் என்று சொன்னார். ದೇವರ ವಾಕ್ಯ ಓದುವವರಾಗಿರುವುದಾದರೆ, ஆண்டவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னார். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ உண்மையாகவே அப்படி பேச மாட்டார்கள். ನಿಜವಾಗಿ ಅವರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. பிரச்சனை வரும் பொழுது, ಒಂದು ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುವಾಗ, ಒಂದು ಕಣ್ಣೀರುಗಳ ಕಾರ್ಯಗಳು ಬರುವಾಗ ಅವ್ರು ತಕ್ಷಣ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ, ನಾನು ಪಾಸ್ಟರ್ ಬಳಿ ಹೋಗ್ತೇನೆ, ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ, ಏನೋ ಒಂದು ದಾರಿಯನ್ನು ದೇವರು ಉಂಟು ಮಾಡ್ತಾನೆ. வெண்கல கதவுகளையும் இரும்பு தாழ்பாள்களையும் முறித்து கொடுக்கிற ஆண்டவரை நீயும் நானும் ஆராதித்துக் கொண்டு ಕಬ್ಬಿಣದ ಕದಗಳನ್ನು ಹೊಡೆಯುವಂತ ದೇವರನ್ನು ನೀವು ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ ಪ್ರಿಯರೇ. இப்போ ஒரு 2-3 மாதங்களாக எங்களுடைய குடும்பத்துல கூட ஒரு சில தேவைகள் இருக்கிறது. 2-3 ತಿಂಗಳಿಂದ ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಹ ಹಲವು ಅಗತ್ಯಗಳು ಉಂಟಾಗಿವೆ. ஒரு சில காரியங்களும் எங்களை விட்டு போய் இருக்கிறது. ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ಸಹ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಹೋಗಿವೆ. ரொம்ப வேதனையாகத்தான் பாஸ்டர்யா காணப்பட்டார். ಬಹಳ ವೇದನೆಯಿಂದ ಪಾಸ್ಟರ್ ಕಾಣಲ್ಪಟ್ಟರು. 30 ஆண்டு காலமாக இப்படி இருந்தது. 30 ವರ್ಷ ಕಾಲ ಈ ರೀತಿಯಾಗಿತ್ತು. இப்பொழுது இப்படி ஆகிவிட்டதே. ಆದರೆ ಈಗ ಈ ರೀತಿಯಾಗಿ ಆಗಿದೆಯಲ್ಲ, என்ன செய்கிறது என்று சொல்லி சோஃபால உட்கார்ந்து பேசிக்கொண்டே ಏನು
ಮಾಡೋದೆಂದು ಸೋಫಾಲಿ ಕುಳಿತು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದರು. நான் அவர் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருப்பேன். ಅವರು ಮಾತನಾಡುವುದನ್ನು ಕೇಳುತ್ತಿದ್ದೆನು. இரவு நேரத்தில் முழங்கால் படியிடுவேன். ಕತ್ತಲೆ ಸಮಯದಲ್ಲಿ ಮೊಣಕಾಲನ ಹುರಿ ಪ್ರಾರ್ಥನೆ என்னை நோக்கி கூப்பிடு. ನನ್ನ ನೋಡಿ ಕರೆ. கேட்டாததும் அறியாதமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று ತಿಳಿಯದಂತ ಮಹತ್ಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ಮಾಡುವವನಾಗಿದ್ದೇನೆ. ஆண்டவரே, உலக மனிதர்கள் கதவுகளை அடைக்கலாம். ದೇವರೇ, ಲೋಕದ ಮನುಷ್ಯರು ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಬಹುದು. ஆனால் உம்முடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. ಆದರೆ ನಿನ್ನ ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, ಕೊಂಚ ಬಲನ್ ಇರುಂದೋ, ಸ್ವಲ್ಪ ಬಲವಿದ್ದರೂ என் நாமத்தை மறுதலிக்காமல் ನನ್ನ ನಾಮವನ್ನು ನೀನು ತಿರಸ್ಕರಿಸದೆ ಕೈಕೊಂಡಬಡಿಯಿனால் ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೈಗೊಂಡದ್ದರಿಂದ திறந்த வாசலை உனக்கு ಇದೋ ತೆರೆದ ಬಾಗಿಲನ್ನು ನಿನ್ನ ಮುಂದಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. ನಾನು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. எவ்வளவு போராட்டம் ನನ್ನ வந்தது, ಜೀವಿತದ ಎಷ್ಟೇ ಹೋರಾಟಗಳು ಬಂದವು, ಎಷ್ಟೇ ನಿಂದನೆಗಳು ಬಂದವು, ಎಷ್ಟೇ ಅವಮಾನಗಳು ಬಂದವು. ನನ್ನ ಗಂಡನ ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೇನೆ. ಎಷ್ಟೇ ಸಮಸ್ಯೆಗಳು ಇವುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಸಹ ಸೇವೆ ಮಾಡ ನಾನು ಸೋತು ಹೋಗೋದಿಲ್ಲ. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದನ್ನು ಸೋತು ಹೋಗೋದಿಲ್ಲ. ಒಂದು ನಿಮಿಷ ಸಹ ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ ಬಿಟ್ಟು ಹೋಗೋದಿಲ್ಲ. ದೇವರು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟ ಬಾಗಿಲುಗಳನ್ನು ತೆರೆಯಲು ಸರ್ವಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಒಂದು ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಿದರೆ 7 ಬಾಗಿಲುಗಳನ್ನು ತೆರೆಯಲು ಸರ್ವಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. இரும்பு தாழ்பாள்களை முறித்து உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னீரே. ಕಬ್ಬಿಣದ ಕದಗಳನ್ನು ಹೊಡೆಯಲು ನಿನ್ನಿಂದ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ ದೇವರೇ. ஒருவேளை என்ன கேட்கலாம், ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಕೇಳಬಹುದು, இப்படிலாம் ஜெபம் பண்ணீங்களே, ನೀವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರಲ್ಲ, ஆண்டவர் செய்தாரான்னு கேட்கலாம். ದೇವರು ಮಾಡಿದ್ರಾ ಅಂತ கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ದೇವರು ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದನು, செய்தார். ಸಹಾಯ கரங்களை ಮಾಡಿದನು. தட்டி ஆண்டவருக்கு நன்றி ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. எதிர்பாராத சூழ்நிலையில, ಎದು ನೋಡದಂತ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು, நினைக்காத வேளையில, ನೆನೆಸದಂತ ಸಮಯದಲ್ಲಿ, ಸೋತು ಹೋಗುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ, என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற ಮಾಡುವಂತ ಆಲೋಚನೆ ಮಾಡುವಂತ ಸಮಯಗಳಲ್ಲಿ எலியாவுக்கு காகத்தை கொண்டு போஷித்தது போல ಏಲಿಯನಿಗೆ ಕಾಗಿಕೊಂಡು ಪೋಷಣೆ ಮಾಡಿದನು. இருந்த ஒரு உதவி என் வீட்டை தேடி வந்தது. ಎಲ್ಲೋ ಇದ್ದಂತ ಒಬ್ಬನ ಮನೆಯನ್ನು ಹುಡುಕಿ கரங்களை ಬಂದರು. தட்டி மீண்டும் நன்றி சொல்லுங்க. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಮತ್ತೊಮ್ಮೆ ಸ್ತುತಿಸಿರಿ. நன்மைகள் ஏராளம். ನನ್ನ ದೇವರು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳು ಹೇರಾಳ ಪ್ರಿಯರೇ. ಮನುಷ್ಯನ ಮುಖವನ್ನ ನೋಡುತ್ತಾನೆ. ஆண்டவர் உன்னுடைய இருதயத்தை ನನ್ನ ದೇವರು ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ನೋಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. God knows your heart. ದೇವರು ನಿಮ್ಮ ಹೃದಯ ತಿಳಿದವನಾಗಿದ್ದಾನೆ. இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். ತಾಯಿಯ ಹೃದಯ ದೇವರು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದಿದ್ದಾನೆ. ஒரு உண்மையான இடத்தை நோக்கி ஓடி வந்தார். ನಿಜವಾದ ಸ್ಥಳವನ್ನು ಹುಡುಕಿ ಓಡಿ ಹೋದಳು. ಸಿಚುವೇಷನ್ ಪகிர்ந்து கொண்டார். ತನ್ನ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಭಾಗವಾಗಿ ಹಂಚಿಕೊಂಡಳು. ಸೇವಕನು ಕೇಳಿದನು, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ನಾನು ನಿನಗೆ ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಯಸುತ್ತೀನಿ. வீட்ல என்ன இருக்குதுன்னு கேக்குறாரு. ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಏನಿದೆ? ಅದಕ್ಕೆ அவங்க சொல்றாங்க, ಅದಕ್ಕೆ ಆ ತಾಯಿ ಹೇಳಿದ್ರು, ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல், ಒಂದು ನಿಮ್ಮ ಎಣ್ಣೆ ಮಾತ್ರವಲ್ಲದೆ உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை. ನಿನ್ನ ದಾಸಳ ಮನೆ ಬೇರೆ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. உண்மையை பேசுறாங்க பாருங்க. ನಿಜವ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾತನಾಡ್ತಾರೆ. இல்லனாலும் ಬಂದಾ விடுறது. ಕೆಲವರು ಇಲ್ಲದಿದ್ರು ಬಂದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾತನಾಡ್ತಾರೆ. ಬಂದಾ பண்ணுவாங்க. ಬಹಳ ಅವರು ಬಂದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾತನಾಡ್ತಾರೆ. ಚರ್ಚಿல தான் பார்க்கலாம். ಚೆನ್ನಾಗಿ எல்லா விசுவாசிகள் மத்தியில தான் பார்க்கலாம். ಎಲ್ಲ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. நீ உண்மையா இரு. ನೀ ಸತ್ಯವಾಗಿರು. இருந்துச்சுன்னு. ಇದ್ರೆ ಇತ್ತು ಅಂತ ಹೇಳು. ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳು. உண்மை பேசி பாரு. ನಿಜ ಮಾತನಾಡಿ ನೋಡು. கர்த்தர் உன்னை இருக்கிறவளாக மாற்றுவார். ಕರ್ತನು ಇರುವವನಾಗಿ ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அன்னைக்கு இந்த அம்மாவுக்கு பிள்ளைங்க மேல எவ்வளவு அக்கறை தெரியுமா? ಆ ದಿನದಲ್ಲಿ ಮಗು ಮೇಲೆ ಎಷ್ಟು ಅಕ್ಕರೆ ನೋಡಿರಿ. 2 பிள்ளைங்க பிடிச்சிட்டு போறாங்க. 2 ಮಗುವನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾನಂದ பிடிச்சிட்டு போயான்னு இருப்பேன். ನಾನಾಗಿದೆ ಹಿಡ್ಕೊಂಡು ಹೋಗಯ್ಯ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದೆ. பிடிச்சிட்டு போயா, ಹಿಡ್ಕೊಂಡು ಹೋಗಯ್ಯ. இவ்வளவு நாள் வளர்த்துட்டேன், ಇಷ್ಟು ದಿನ ಬೆಳೆಸಿದ್ದೇನೆ, இனி போய் என் புருஷன் பட்ட கடனாச்சும் அடಗಿட்டுன்னு சொல்லிருந்தேன். ಇನ್ನು ಹೋಗಿ ಮಗು ಗಂಡನ ಸಾಲಾದ್ರೂ ಅವ್ರು ತೀರಿಸ್ಲಿ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದೆ. அம்மா பாருங்களேன், ಆ ತಾಯಿಯನ್ನ ನೋಡಿರಿ, அழுறாங்க. ಅತ್ತರು என் பிள்ளைய பிடிச்சிட்டு போயிருவாங்க. ನನ್ನ ಮಗನನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. இங்க ஊர் நாட்டுல இருந்து ஒரு அம்மா மதுரை கரமா உட்கார்ந்துக்கறாங்க. ಊರಿಂದ ಒಂದು ಮಧುರೆ அடிமையா பிடிச்சிட்டு போறாங்களே, ದಾಸರಾಗಿ ಹಿಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರಲ್ವಾ, அவங்களெல்லாம் அப்படியே சோஃபா மேல உட்கார வச்சு காஃபி டீ நாஸ்டா எல்லாம் கொடுத்தா வேலை செய்ய வைப்பாங்க. ಸೋಫಾ ಮೇಲೆ ಕುಳಿತು ನಾಷ್ಟಾ ಟೀ ಕಾಫಿ ಎಲ್ಲ ಕೊಟ್ಟನ್ ಕೆಲಸ ಮಾಡಿಸ್ಕೊಡ್ತಾರೆ. வாரும்பா, ಹೋಗಲ್ಲಿ ಸಗಣಿನ ಬಾಚು, மாட்டு கொட்டைய க்ளீன் பண்ணும்பா, ಆ ಕೊಟ್ಟಿಗೆನ ಕ್ಲೀನ್ ಮಾಡು, அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவும்பா, ಆ ಪಾತ್ರೆ ಎಲ್ಲ ತೊಳೆ. அது வெறும் பித்தளை பாத்திரம் வெங்கல பாத்திரமா போடுவாங்க, தேய்ன்னு ಹಿತ್ತಳ ಪಾತ್ರೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಉಜ್ಜು ಉಜ್ಜು ಅಂತ நீங்க ಹೇಳ್ತಾರೆ. ஊருங்களெல்லாம் போய் பாருங்க, ನೀವೆಲ್ಲ ಹೋಗಿ ನೋಡ್ರಿ. அங்க கீழ் ஜாதி மேல் ஜாதினெல்லாம் ಅಲ್ಲಿ இருக்கும். ಕೀಳಾದಂತ ಜಾತಿ ಮೇಲಾದಂತ ಜಾತಿಗಳನ್ನೆಲ್ಲ ಬೇರ್ಪಡಿಸ್ತಾರೆ. வீட்ல போய் இன்னொரு ஜாதி வேலை செய்யும். ಆ ಜಾತಿಯ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಇನ್ನೊಂದು ಜಾತಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತದೆ. அவ்வளோ வேலை வாங்கிடுவாங்க. ಅಷ್ಟೊಂದು ಕೆಲಸ ತೆಗೆದುಕೊಳ್ತಾರೆ. ஹalleluya, 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 ஹalleluya. அவ்வளோ ஒரு பாரத்தோடு இருந்த சகோதரிக்கு ಅಷ್ಟು ಭಾರದಿಂದಂತ ಸಹೋದರಿ ஊழியக்காரர் என்ன தெரியுமா சொன்னாரு? ಸೇವಕರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? நீ போய் ನೀನ್ ಹೋಗಿ உன் அயல் வீட்டுக்காரர்
ನಿನ್ನ ಮನೆ ಕಾರ್ಯಗಳನ್ನ உங்க அக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கிற எல்லா வீட்லயும் போயிட்டு ನಿನ್ನ ಅಕ್ಕದ ಪಕ್ಕದ ಮನೆಯಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಮನೆಯವರಿಂದ என்ன சொன்னாரு? ಏನ್ ಹೇಳಿದ್ರು? என்னம்மா வேதம் சொல்லுது? ಏನಮ್ಮ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ? வேதத்துல என்ன எழுதி இருக்குது? ನೆರೆಯವನಿಂದ அக்க பக்கத்து வீட்டுல போய் என்ன வாங்கிட்டு வரணுமா? ನಿನ್ನ ಅಕ್ಕ ಪಕ್ಕದ ಮನೆಯಿಂದ ಏನ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಕ್ ಹೇಳಿದ್ರು? பேசுங்க, என்ன வாங்கிட்டு வரணும்? ஆனா இந்த அம்மா வீட்டுல என்ன இல்ல. ಈ ಅಮ್ಮ ಮನೇಲಿ ಏನಿಲ್ಲ. ஆனா ஊழியக்காரர் என்ன சொல்றாரு? ಸೇವಕರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು? என்ன சொல்றாரு? ಏನ್ ಹೇಳಿದ್ರು? அவங்க வீட்டுல போய் ஒரு மூட்டை அரிசி வாங்கிக்கோ, ಅವ್ರ ಮನೇಲಿ ಹೋಗಿ ಒಂದು ಮುಟ್ಟೆ ಅಕ್ಕಿ இவங்க வீட்டுல போய் அரை மூட்டை பருப்பு வாங்கிக்கோ, ಇವ್ರ ಮನೇಲಿ ಹೋಗಿ ಅರ್ಧ ಕೆಜಿ இவங்க ಬೇಳೆ வீட்டுல போய் ತೆಗೆದುಕೋ, 5 லிட்டர் எண்ணெய் வாங்கிக்கೋ, ಇವ್ರ ಮನೇಲಿ ಹೋಗಿ 5 ಲೀಟರ್ ಎಣ್ಣೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ. இதையா சொன்னாரு? ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ್ರ? அவர் என்ன சொல்றாரு? ಅವ್ರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು? போய் வெறும் பாத்திரத்தை வாங்கிக்கன்ற. ಹೋಗಿ ಬರಿದಾದಂತ ಪಾತ್ರೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ. நீங்க என்னமா சொல்லிருப்பீங்க? ನೀವೇನ್ ಹೇಳ್ತೀರಾ? போயும் இவங்கிட்ட வந்தோம், ಹೋಗಿ ಹೋಗಿ ಇವರ ಬಳಿ ಬಂದ್ರಲ್ಲ. நான் வேற எங்கனா போயிருந்தாலும் வட்டிக்கு நான் கடன் கொடுத்துருப்பேன். ನಾನು ಬೇರೆ ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೋಗಿದ್ರೆ ಬಡ್ಡಿಗಾದ್ರೂ ಹಣ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಿದ್ದೆ. 10 ரூபாய் 2 ரூபாய் 3 ரூபாய் 1 ரூபாய் வட்டிக்கெல்லாம் ஜனங்க பணம் வாங்கி இல்லாத போறாங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ಬಡ್ಡಿಗೆ ಹಣ ತೆಗೆದುಕೊಂಡು ಜನ ಸಾಲನ ತೀರಿಸ್ತಾರೆ. ஆனா போய் இந்த ஊழியக்காரர்கிட்ட போனேனே, ಹೋಗಿ ಹೋಗಿ ಸೇವಕರ ಬಳಿ ಹೋದ್ನಲ್ಲ, பக்கத்து வீட்ல போய் வெறும் பாத்திரம் வாங்கிட்டு வாங்குறானே, ಪಕ್ಕದ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಬರಿದಾದ ಪಾತ್ರೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. எதனா பேசுனாங்களா? ಏನಾದ್ರೂ ಮಾತನಾಡಿದ್ರ? முறுமுறுத்தாங்களா? ಏನಾದ್ರೂ ಹೀಗೆ ಗುಣಗುಟ್ಟಿದ್ರ? ஏன் தெரியுங்களா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ಅವ್ರು ಮುಂಚಿತವಾಗಿ ಹೇಳಿದ್ರು, கர்த்தருக்கு பயந்த குடும்பம், ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟಂತ ಕುಟುಂಬ, கர்த்தருக்கு பயந்தவன், ನನ್ನ ಯಜಮಾನ ದೇವರಿಗೆ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳ ಮನುಷ್ಯ, கர்த்தருக்கு பயந்திருந்தான், ಕೊನೆಯಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟನು, குடும்பம் ಅವನோடு ಕೂಡ பயந்திருந்தது, ಆತನ ಕುಟುಂಬ ಆತನೊಂದಿಗೆ ಭಯಪಟ್ಟವನ தைரியமா சொல்றாங்க. ಈ ತಾಯಿ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಿದ್ರು. ஆகையினால தான் ಆದ ಕಾರಣ அந்த ஊழியக்காரர் சொல்லும் பொழுது ಆ ಸೇವಕರು ಹೇಳುವಾಗ ஒரு வார்த்தை கூட பேசவே ಇಲ್ಲ, ಒಂದು ಮಾತನ್ನ ಸಹ ಅವರು ಹಿಂತಿರುಗಿ ಹಾಡಲಿಲ್ಲ. அந்த அம்மா சொல்றாங்க, ಆ ತಾಯಿ ಹೇಳಿದ್ರು, உள்ளே போய் ಒಳಗೆ ಹೋಗಿ தன் பிள்ளைகளுடனே நின்று ತನ್ನ ಮಕ್ಕಳೊಟ್ಟಿಗೆ ನಿಂತು அவங்க பாத்திரத்தை எல்லாம் வச்சு ஜெபம் பண்ண போறாங்க. ಆ ಪಾತ್ರೆಗಳನ್ನೆಲ್ಲ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು. ஹalleluya 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 ஹalleluya. ಅನೇಕ வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி ಅನೇಕರ ಬಳಿ ಬರಿದಾದ ಪಾತ್ರೆ ಕೇಳಿ ಇಸ್ಕೊಂಡು உள்ளே போய் ಒಳಗಡೆ தன் ಹೋಗಿ பிள்ளைகளுடனே ತನ್ನ ಮಕ್ಕಳೊಟ್ಟಿಗೆ நின்று கதவை பூட்டி ನಿಂತು ಬಾಗಿಲನ್ನ ಮುಚ್ಚಿ அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் ಆ ಪಾತ್ರೆಗಳು ಎಲ್ಲಾದ್ರಲ್ಲೂ வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். ತುಂಬಿದನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. என்ன சொல்றாரு? ಏನ್ ಹೇಳಿದ್ರು? போய் எல்லார்கிட்டயும் வெறும் பாத்திரம் வாங்கிட்டு ಎಲ್ಲರ ಬಳಿ ಬೆರೆದಾದಂತ ಪಾತ್ರೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಒಳಗಡೆ ಹೋಗಿ கதவை பூட்டி ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಕೊಂಡು என்ன சொன்னாரு? ಏನ್ ಹೇಳಿದ್ರು? பிள்ளைங்களை வெளியே விட்டு கதவு பூட்டினாரா? ಮಕ್ಕಳನ್ನು ಹೊರಗಿಟ್ಟು ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿ. நிறைய அம்மாமார் செய்யறது அதான். ಎಷ್ಟೋ ತಾಯಿಂದ್ರು ಮಾಡೋದು ಅದೇ ರೀತಿ. அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, ಅವ್ರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ, புள்ள ಮೊಬೈಲ್ பார்த்துட்டு இருக்கும், ಅದು ಈ ಮಗು ಮೊಬೈಲ್ அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, ಅವ್ರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ, புள்ள வெளியே கோலி விளையாடிட்டு ಈ இருக்கும், ಮಗು ಗೋಲಿ ಹಾಡುತ್ತೆ. பிள்ளைங்களை கூப்பிட்டுக்க உள்ளன்னு சொன்னாரு. ಮಗಳನ್ನು ಒಳಗೆ ಕರೆದುಕೋ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. புள்ளைய கடங்காரம் புடிச்சிட்டு போறான ಅಳುರ ತಾನೆ, ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಸಾಲಗಾರ ಹಿಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರಲ್ಲ, புள்ளைய ಉள்ள கூப்பிடு, ಮಗುವನ್ನ ಒಳಗಡೆ ಕರೆದುಕೋ, ஒண்ணே கடங்காரம் கிட்ட விட்டுடு, ಒಂದು ಸಾಲಗಾರ ಹತ್ರ ಬಿಟ್ಟು ಬಿಡು. சொல்லாம சொல்றாரு ஊழியக்காரர், ಹೇಳ್ದೇನೆ ಹೇಳ್ತಾರೆ ಸೇವಕರು, அவங்கிட்ட விட்டுடு, ಒಂದು ಅವರ ಬಳಿ ಬಿಡು, உன் புள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு வீட்டு விட, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಮಗುನ ಕರ್ಕೊಂಡು ಮನೆ ಒಳಗಡೆ ಬಾ, கதவை பூட்டிக்க, ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ஜெபம் பண்ணு, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಳು. அந்த காலி பாத்திரத்துல எல்லாம் ಆ ಖಾಲಿ ಪಾತ್ರೆಗಳಲ್ಲೆಲ್ಲ நீ வச்சிருந்த எண்ணெயை ஜெபம் பண்ணி ஊத்திட்டே போணும், ನೀನು ಇಟ್ಟಿರುವಂತ ಎಣ್ಣೆಯನ್ನು ಊದ್ಕೊಂಡೇ கரங்களை ಹೋಗು. தட்டி ஆண்டவருக்கு நன்றி, ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನ ಮಾಡೋಣ. ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசித்தாள், ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ವಿಶ್ವಾಸಿಸಿದಳು. இந்த விசுவாசத்தை குறித்து ராஜாமா சொன்னாங்க. ಈ ನಂಬಿಕೆ ಕುರಿತು ಕೇಳೋರು ಹೇಳಿದ್ರು, அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, ಆ ಒಂದು ಪಾಡುಪಟ್ಟಂತ ಸ್ತ್ರೀ அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் எனக்கு வல்லமை கிடைக்கும் என்று ಆ விசுவாசித்தாள். ವಸ್ತ್ರದ ತುದಿಯನ್ನು ಮುಟ್ಟಿದ್ರೆ ಆದ್ರೂ ನನಗೆ ದೇವರ ಕಾರ್ಯಗಳು ಅದ್ಭುತ ನಡೀತದೆ ಅಂತ ஒருவேளை ನೆನೆಸಿದ್ರು. டாக்டர் கிட்ட போயிருப்பாங்க, ಒಂದು ವೇಳೆ ಡಾಕ್ಟರ್ ಬಳಿ மாத்திரைகள் ಹೋಗಿ சாப்பிட்டிருப்பாங்க, ಅವರು மருந்துகள் சாப்பிட்டிருப்பாங்க, ಔಷಧಿಗಳನ್ನು எத்தனையோ ತೆಗೆದುಕೊಂಡು பிரயாசத்தை பட்டிருப்பாங்க, ಎಷ್ಟೋ ಪ್ರಯಾಸಗಳನ್ನ ಪಟ್ಟಿರಬಹುದು. ஆனாலும் ஒரு முடிவுக்கு வந்தாங்க, ಆದ್ರೆ ಒಂದು ನಿರ್ಧಾರಕ್ಕೆ ಬಂದ್ರು, இயேசு வருகிறார், ಯೇಸು ಬರ್ತಾನೆ, அவர் வந்து கொண்டிருக்கிறார், ಅವರು ಬರುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ, அவரை குறித்து கேள்விப்பட்டார், ಅವರ ಕುರಿತು ಕೇಳಿದಳು, அவர் அற்புதராமே, ಅವರು ಅದ್ಭುತನಂತೆ, ಅವರು ಅತಿಶಯನಂತೆ, விடுதலை ಅವರು கொடுக்கிறவராமே, ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವವನಂತೆ, சுகம் கொடுக்கிற ಅವರು தேவராமே, ಸೌಖ್ಯ ಕೊಡುವಂತ ஓ ದೇವರಂತೆ, அவரை நான் பார்க்க ಓ வேண்டும். ಅವರನ್ನ ನಾನು ನೋಡಬೇಕು. ஒருவேளை எனக்கு ரஷ்ல பார்க்க முடியலனா, ಒಂದು ವೇಳೆ ಈ ಗುಂಪಲ್ಲಿ ನೋಡಲು ಆಗದಿದ್ರು ಅವರ ವಸ್ತ್ರದಲ್ಲಿ ನಾನು ತೊಟ್ಟರೆ ಅವ್ರ ವಸ್ತ್ರನಾದ್ರೂ ಮುಡ್ತೀನಿ. பாருங்க, ನೋಡಿರಿ, ಅವ್ರ ಮೇಲೆ ஒரு ನಂಬಿಕೆ, ಅವರ ಮೇಲೆ ಒಂದು ನಂಬಿಕೆ, அவர் போட்டுக்கிற துணி மேல கூட ஒரு ನಂಬಿಕೆ, ಅವರು ಹಾಕಿರುವಂತ ಬಟ್ಟೆ ಮೇಲೆ ಒಂದು because the ನಂಬಿಕೆ. holy man is wearing the holy clothes. ಆ
ಪರಿಶುದ್ಧವಂತನು ಪರಿಶುದ್ಧ ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸಿದ್ದಾನೆ. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋದಿಲ್ವಾ? ಕೈ ತಟ್ಟಿ ಆண்டವರಿಗೆ ನನ್ನಿ ಸಲ್ಲಿಸೋಣ ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಮಾಟೀங்களா? ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನ ಸಲ್ಲಿಸೋಣ. என்ன ஒரு விசுவாசம், ಎಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ. உங்க விசுவாசம் எப்படி இருக்கு? ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆ? எப்படி ಇருக்கு? ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿದೆ? அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வேண்டும். ಅಂತ ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಇರಬೇಕು. அந்த விசுவாசம், ಆ ಒಂದು ವಿಶ್ವಾಸ அந்த ಅಮ್ಮಾவுக்கு இருந்தது. ಆ ಒಂದು ತಾಯಿಗಿದ್ದಿತು. என் கணவன் இல்லை, ನನ್ನ ಗಂಡನಿಲ್ಲ, என் பிள்ளைகள் சரியாக சம்பாதிக்க முடியல, ನನ್ನ ಮಕ್ಕಳು ಸರಿಯಾಗಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ, வீடு வெறுமையா ನನ್ನ இருக்கிறது. ಮನೆ ಬರಿದಾಗಿದೆ. But I know my God. ಆದ್ರೆ ನನಗೆ ಗೊತ್ತು ನನ್ನ ದೇವರು created me. ನನ್ನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾನೆ. என்னை ಉಂಟು பண்ணின என் ஆண்டவர். ನನ್ನ ಉಂಟು ಮಾಡಿದ ನನ್ನ ದೇವರು. வரைக்கும் நடத்தின என் ஆண்டவர். ಇದುವರೆಗೂ ನಡೆಸಿದಂತ ನನ್ನ ದೇವರು. அவர் என்னுடைய குறைவை நிறைவாக்க முடியும். ನನ್ನ ಕೊರತೆಗಳನ್ನೆಲ್ಲ ನೆರವೇರಿಸಲು ಸರ್ವಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya, 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 ஹalleluya. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. எனக்கு அன்பானவர்களே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அம்மா ஒருவேளை கதவை பூட்டி கொண்ட, ಆ ಒಂದು ತಾಯಿ ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡು அவளிடத்திலிருந்து எண்ணெயை எடுத்துக்கொண்ட, ಅವಳ ಕರದಲ್ಲಿದ್ದ ಎಣ್ಣೆ ತೆಗೆದುಕೊಂಡು பெருமையான பாத்திரங்களை முன்பதாக வைத்துக்கொண்டு, ಬೆರೆದಾದ ಪಾತ್ರೆಗಳ ಮುಂದಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡು நிரம்பಿ வழியும் பாத்திரமாக ಒಂದು ತುಂಬಿ ತುಳುಕುವಂತ ಪಾತ್ರೆಯಾಗಿ ஆசீர்வதியும் என்று ನನ್ನನ್ನು மன்றாடி ಆಶೀರ್ವದಿಸಲು ಅವಳು தன் ಬೇಡಿರಬಹುದು. தேவைகளுக்காக அங்கலாய்த்து ತನ್ನ ಅಗತ್ಯಗಳಿಗಾಗಿ ಅವಳು பிள்ளைகளை ಬೇಡಿರಬಹುದು. ಕಾಪಾற்ற வேண்டும் என்று கதறி ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಆಧರಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ என்னை ಪ್ರಾರ್ಥನೆ கேட்டுக்கொண்டிருக்கிற அம்மாமாரே, ನಾನು ಕೇಳುವಂತ உன் ತಾಯಿಂದಿರೇ, விசுவாசம் எப்படி ನಿಮ್ಮ இருக்கிறது? ನಂಬಿಕೆ ಯಾವ உன் ರೀತಿಯಲ್ಲಿದೆ? ஜெபம் எப்படி ನಿಮ್ಮ இருக்கிறது? ಪ್ರಾರ್ಥನೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿದೆ? அன்றைக்கு அந்த அம்மாவுடைய விசுவாசம் ಅಂದು ಆ ತಾಯಿಯ ನಂಬಿಕೆ பெருமையான இந்த பாத்திரங்களை ಬರಿದಾದಂತ ಈ நிரம்பಿ ಪಾತ್ರೆ வழியும் பாத்திரமாய் ತುಂಬಿ ತುಳುಕುವಂತ ಪಾತ್ರೆಗಳಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟವು. ஹalleluya, 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 ஹalleluya. நடந்தது என்ன பாருங்க. ನಡೆದದ್ದು ಏನು ನೋಡಿರಿ? அவள் அவ்விடத்திலிருந்து போய் ಆ ಸ್ಥಳದಿಂದ ಹೋಗಿ தன் பிள்ளைகளுடனே கதவை பூட்டிக்கொண்டு ತನ್ನ ಮಕ್ಕಳೊಟ್ಟಿಗೆ ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡು பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க ಪಾತ್ರೆಗಳು ಆಕೆ ಬಳಿ ಕೊಡಲು அவைகளில் வார்த்தாள். ಆಕೆಗಳನ್ನು ಒಯ್ದಳು. What a cooperative children she ಎಷ್ಟು had. ಹೊಂದಾಣಿಕೆ ಆದಂತ ಮಕ್ಕಳು, என்ன பிள்ளைகள் பாருங்களேன். ಎಂಥ ಮಕ್ಕಳು இன்னைக்கு ನೋಡಿರಿ. இருக்கிற பிள்ளைங்களை நினைச்சா ராத்திரிக்கு தூக்கம் வர்றது கிடையாது. ಇವತ್ತಿರುವಂತ ಮಕ್ಕಳು ನೆನೆಸಿದ್ರೆ ರಾತ್ರಿ இன்னைக்கு ನಿದ್ದೆ எவ்வளவு பெற்றோர் ಬರೋದಿಲ್ಲ. சொல்ல முடியும் I'm not sleeping. ಎಷ್ಟು ಜನ ಹೇಳಲು ಸಾಧ್ಯ ನಾನು ಮಲಗೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ? ನಾನು ஒரு பாஸ்டர் கிட்ட நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். ಪಾಸ್ಟರ್ಯ ಬಳಿ ನನ್ನ ಬಳಿ ಎಲ್ಲ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி ஒரு 13-14 வருடம் ஆனது. ಒಂದು ಮಗುಗೆ ಮದುವೆಯಾಗಿ 14 ವರ್ಷಗಳಾದವು. அந்த ஏமா இன்னும் குழந்தைய பத்தி யோசிக்கலன்னு கேட்டபோது, ಯಾಕಮ್ಮ ಮಗು ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ ಮಾಡ್ಲಿಲ್ಲ ಅಂತ ಕೇಳುವಾಗ அந்த பிள்ளை சொன்னதான், ಆ ಮಗು ಹೇಳ್ತಂತೆ, பிள்ளை வேண்டாம் என்று டிசைட் பண்ணியிருக்கேன். ನನ್ ಮಗು ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ನಿರ್ಧಾರ ಮಾಡಿದ್ದೇನೆ. சந்தோஷப்பட்டேன், ನಾನು ಬಹಳ ಸಂತೋಷ ಪಟ್ಟೆ. ஹalleluya, ஹalleluya. மற்றவர்கள் படுகிற பாடுகள், ಬೇರೊಬ್ಬರು ಪಡುವಂತ ಪಾಡುಗಳು, வேதனைகள், ಬೇರೊಬ್ಬರು ಪಡುವಂತ ವೇದನೆಗಳು, துக்கங்கள், ಬೇರೊಬ್ಬರು ಪಡುವಂತ ದುಃಖಗಳು பார்த்து வளர்ந்த அந்த மகளுக்கு ನೋಡಿ ನೋಡಿ ಬೆಳೆದ ಮಗುವಿಗೆ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போக கூடாது. ನಾನು ಇಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಿಗೆ ಒಳಗಾಗಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಆಲೋಚನೆ ಮಾಡಿದಳು. எப்படி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறாள் என்று சொல்லி நாங்கள் பேசிக்கொண்டோம். ಎಂತ ಒಂದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾಳೆ ನೋಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ இந்த ಮಾತನಾಡಿಕೊಂಡೆವು. விதவையினுடைய பிள்ளைகளை பாருங்க. ಆದ್ರೆ ಈ ವಿಧವೆಯ ಮಕ್ಕಳನ್ನ ನೋಡಿರಿ. அந்த ಅಮ್ಮ பாத்திரம் வாங்கினா வாங்கிட்டு வருது. ಆ ಮಕ್ಕಳು ಪಾತ್ರೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ ಅಂತ ಹೇಳುವಾಗ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ್ರು. என்ன ஷேரன், எங்க உங்க தம்பி? ಎಲ್ಲಿ ನಿನ್ನ ತಮ್ಮನು? இப்ப அம்மா சொல்றாங்க, ಅಮ್ಮ ಹೇಳ್ತಾರೆ, போய் வெறும் பாத்திரத்தை வாங்கின்னு வா. ಹೋಗಿ ಬರಿದಾದ ಪಾತ್ರೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ. உனக்கு என்ன புத்திக்குதா? ನಿನಗೆ ಏನಾದ್ರು ಬುದ್ಧಿ ಇದೆಯಾ? ஏதோ காபி வேணுவானா பரவாயில்ல, ಕಾಫಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ ಅಂತ ஆயா ಹೇಳ್ತಾರೆ. வீட்டுல போய் கொஞ்சம் குழம்பு வாங்கினுவானா பரவாயில்ல, ಅಜ್ಜಿ ಮನೆ ಹೋಗಿ ಸಾರನ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ அத்தை ಪರವಾಗಿಲ್ಲ. வீட்டுல போய் பொரியல் வாங்கினுவானா பரவாயில்ல, ಅತ್ತೆ ಮನೇಲಿ ಹೋಗಿ ಏನಾದ್ರು ಪಲ್ಯ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ. போய் காலி பாத்திரம் வாங்கினுவாನ್ರಿ என்னத்துக்கு? ಹೋಗಿ ಖಾಲಿ ಪಾತ್ರೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ರೆ கண்டிப்பா ಯಾತಕ್ಕೆ? கேக்குவாங்க, 100% ಕೇಳ್ಪಾನುங்க. 100% ಅವ್ರು ಕೇಳ್ತಾರೆ. உங்க பிள்ளைங்க கேக்குறாங்களோ இல்லையோ? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಕೇಳ್ತಾರೋ நான் ಇಲ್ವೋ? பெத்த பிள்ளைங்க கேட்பாங்க. ನನ್ನ ಮಕ್ಕಳು ಕೇಳ್ತಾರೆ. என் பிள்ளைங்களே நான் சொல்றேன். ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನೇ ಹೇಳ್ತೇನೆ. எதுக்கு
எதுக்குமா எம்டி டிஃபன் பாக்ஸ் வேணும்பா? ಯಾಕಮ್ಮ ಎಂಟಿ ಟಿಫಿನ್ ಬಾಕ್ಸ್ ಬೇಕು? இல்லடா அன்னைக்கு ஏதோ கொடுத்தனுப்பனே டிஃபன் கொடுத்தனுப்பல போய் வாங்கினோம். இல்ல அவங்க கொடுக்குவாங்க சும்மா இருப்பாங்க. ಅವ್ರು ಕೊಟ್ಟಿದ್ದೆ ಅವ್ರು ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಹೋಗಿ ತಗೊಂಡ್ಕೊಂಡ್ ಬಾ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲ ಅವ್ರು ಕೊಡ್ತಾರೆ ಸುಮ್ನೆ ಇರು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. வாங்கினோனாலும் வாங்கின்னு வர மாட்டாங்க. ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ ತೆಗೆದುಕೊಂಡ್ ಬಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ತೆಗೆದುಕೊಂಡ್ ಬರೋದಿಲ್ಲ. ஆனா இந்த அம்மா கடன் வாங்கின்னு வர சொல்லுது வெறும் பாத்து. ಆದ್ರೆ ಈ ಅಮ್ಮ ಹೇಳ್ತಾರೆ ಸಾಲ ತೆಗೆದುಕೊಂಡ್ ಬಾ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಸಭೆಯಲ್ಲಿ இருக்கிற பிள்ளைங்களே, ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ ಅಂತ ಮಕ್ಕಳೇ, வாலிப பிள்ளைங்களே, ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳೇ, ஹாஸ்டல்ல இருந்து வந்த பிள்ளைங்களே, ಆಶ್ರಮದಲ್ಲಿರುವ ಮಕ್ಕಳೇ, 9th படிக்கிறான் அந்த பையன். என்ன தூக்கம்? ஓய்மா, they are not sleeping. நைட் எல்லாம் என்ன யோசிக்குதுங்களோ தெரியல. நாளைக்கு எங்க போலாம், என்ன பண்ணலாம், எதை லூட்டி அடிக்கலாம். ஹalleluya, 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 ஹalleluya. ஜாக்கிரதை, ಜಾಗೃತಿಯಾಗಿರಿ. அப்பா அம்மா பேச்ச ಕೇಳು. ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ ಮಾತನ್ನ ಕೇಳ್ರಿ. அப்பா அம்மா வெறும் பாத்திரம் வாங்கி சொன்னா வாங்கிட்டு வா. ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ ಬರಿದಾದ ಪಾತ್ರೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ ಅಂತ ಹೇಳಿದಾಗ ತೆಗೆದುಕೊಂಡು ಬನ್ನಿ. நீ வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்தீனா ನೀನು ಬರಿದಾದ ಪಾತ್ರೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಾಗ அந்த பாத்திரம் நிரம்பி வழிய மாட்டோம். ಆಂಡವರ ಆಶೀರ್ವಾದ. ಆ ಪಾತ್ರೆ ತುಂಬಿ ತುಳುಕುವಷ್ಟು ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಎಲ್ಲರೂ ದೇವರಿಗೆ ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿರಿ. ಎಫೆಸಿಯರ್ 6th அதிகாரம் சொல்கிறது. ಎಫೆಸದವರಿಗೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ ಹೇಳುತ್ತದೆ. ನೀಡಿತಿರುವುದಕ್ಕೆ ನಿನ್ನ ಆಯುಷ್ಕಾಲನ ತಗಪ್ಪನಿಯು ಘನ ಮಾಡು. ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಘನಪಡಿಸು. ಇல்லாம இருப்பதற்கு ನೀನು ಸಾಲಗಾರನಾಗಿರದಂತೆ. ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಪೇಚ ಕೇಳು. ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿ ಮಾತನ್ನು ಕೇಳು. ಪೇಚಕ್ಕೆ ಕೀಳ್ಪಡೆ. ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗು. ನೀನು ಬರಿದಾದ ಪಾತ್ರೆ ಆಗಿದ್ರು ಸರಿ, ಅದು ಬರಿದಾದ ಪಾತ್ರೆ ಆಗಿದ್ರು ಸರಿ, ಅದು ತುಂಬಿದಾದಂತಾದ್ರೂ ಸರಿ, ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು ಹೋಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬನ್ರಿ. ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ಅದನ್ನ ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. அந்த அம்மாவுடைய பிள்ளைங்க பாருங்க, ಆ ತಾಯಿ ಮಕ್ಕಳನ್ನ ಗಮನಿಸಿ கூட உள்ள போயிட்டு ಆ ತಾಯಿಯ ಜೊತೆಗೆ ಒಳಗೆ ಹೋದ್ರು. ஏதோ வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சு, பரவாயில்ல, ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಕೊಟ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ. கதவு பூட்டிக்கின்னு உள்ள நில்லுது. ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಒಳಗಡೆ ಇದ್ದಾರೆ. கதவை பூட்டி ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿ உள்ள நில்லுன்னு ಒಳಗಡೆ ಇದ್ದಾರೆ. அம்மா என்ன சொல்றாங்க? கதவு பூட்டி உள்ள நில்லு. ಆ ತಾಯಿ ಹೇಳ್ತಾರೆ ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಕೊಂಡು ಒಳಗಡೆ ನಿಲ್ಲು. இப்ப எங்க செல்வா வந்து ஜோஷுவாவை நீ எங்க போத கதவு பூட்டின்னு உள்ள இருன்றான்னு வச்சுக்கோ. ಅಯ್ಯೋರು ಹೇಳ್ತಾರೆ ನೀನು ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಕೊಂಡು ಒಳಗಡೆ ನಿಲ್ಲು ಅಂತ தம்பியை கேட்டா தான் அந்த கதையே தெரியும். ತಮ್ಮನನ್ನ கேட்டா சொல்ல, எங்க பிள்ளைங்களே சொல்றேன். ನಾನು ಬೇರೆ ಯಾರನ್ನೂ ಹೇಳೋದಿಲ್ಲ, ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನೇ ಹೇಳ್ತೇನೆ. அவங்க திட்டினாலும் வாங்கிக்கிறேன், ಪರವಾಗಿಲ್ಲ. ಅವ್ರು ಬೈದ್ರನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ತೇನೆ, ಪರವಾಗಿಲ್ಲ. கண்டிப்பா ನಿಶ್ಚಯವಾಗಿ ಬೈತಾರೆ. எங்களதான் மாடலா தெரியுது, ನಮಗೇನೆ ಉದಾಹರಣೆ ಗೊತ್ತಿದೆ, எங்கதான் மாதிரியா தெரியுது, ನಮ್ಮನ್ನೇ ಉದಾಹರಣೆ ಗೊತ್ತಿದೆ. உங்களை சீர்திருத்தாத ಯಾರ ಸೀರ್ತಿರ್ತಾರೆ? ನಿಮ್ಮನ್ನ ಸರಿಪಡಿಸದೆ ಯಾರ ಮಾತಾಡದೆ? ನಿಮ್ಮನ್ನ ಬದಲಾಯಿಸದಿದ್ರೆ ಯಾರನ್ನ ಬದಲಾಯಿಸಬೇಕು? என்னாலலாம் முடியாது, ನನ್ನಿಂದ ಆಗೋದಿಲ್ಲ, எனக்கு வேற வேலை இருக்குது, ನನಗೆ ಬೇರೆ ಕೆಲಸ ಇದೆ. எப்படி வீடு ஆசீர்வதிக்கப்படும்? ಹೇಗೆ ಮನೆ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತದೆ? வீடு ஆசீர்வதிக்கப்படணும். ನಿನ್ನ ಮನೆ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಬೇಕು. உன் வீட பார்த்து ಮತ್ತவங்க ಆಶ್ಚರ್ಯಪಡணும். ನಿನ್ನ ಬೀದಿಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಮನೆ ನೋಡಿ ಬೇರೊಬ್ಬರು ಆಶ್ಚರ್ಯಪಡಬೇಕು. ಈ ಮನೆನಾ? அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு என்று சொல்லணும். ಈ ಮನೆ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಮನೆ. இந்த ஜானகி அம்மா வீடா? ಈ ಜಾನಕಿ ಅಮ್ಮ ಮನೆನಾ? ಇದು ಆಶೀರ್ವದಿக்கப்பட்ட வீடு. ಇದು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಮನೆ. இந்த ಮಣಿ ಅಮ್ಮ வீடಾ? ಇದು ಮನೆ ಅಮ್ಮನ ಮನೆನಾ? ಆಶೀರ್ವದಿக்கப்பட்ட வீடு. ಇದು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಮನೆ. ಇದು ಶೋಭಾಬನ ಮನೆ. ಇದು ಆಶೀರ್ವದಿக்கப்பட்ட ಇದು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಮನೆ. ஹalleluya, ஹalleluya. எங்க பிள்ளைகளும் அப்பாவுடைய அம்மாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறார்களோ, ಯಾವ ಮಕ್ಕಳು ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗ್ತಾರೋ அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. ಆ ಮನೆ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಮನೆ. ஹalleluya, ஹalleluya. கதவை பூட்டிக்கொண்டு ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡು இவர்கள் பாத்திரங்களை அவரிடத்தில் கொடுக்கிறார்கள். ಬರಿದಾದ ಪಾತ್ರೆ ಅವರ ಬಳಿ ಕೊಡುತ್ತಾರೆ. பசங்க என்ன பண்றாங்க பாருங்களேன். ಮಕ್ಕಳು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಗಮನಿಸಿ. அம்மா ரெடியா என்ன வச்சிருக்காங்க? ಅಮ್ಮ ರೆಡಿಯಾಗಿ ಏನಿಟ್ಟಿದ್ದಾರೆ. பசங்க பாத்திரத்தை எடுத்து கொடுக்குதுங்க. ಮಕ್ಕಳು ಪಾತ್ರೆನ ಎತ್ತಿ ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. சரிங்களா வேலை உங்க அப்பா அம்மாக்கு? ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀರಾ? இந்த கிளாஸ் கொஞ்சம் கழுவி கொடுமா. ಈ ಗ್ಲಾಸ್ ಸ್ವಲ್ಪ ತೊಳೆದು ಕೊಡಮ್ಮ. நான் தான் வேலை செய்றேன் ஐடி கம்பெனில, உனக்கு தெரியாது? ನಾನು ಐಟಿ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತೇನೆ, ಗೊತ್ತಿಲ್ಲ? நைட் 3 மணிக்கு வந்திருக்கிறேன். 3 ಗಂಟೆಗೆ ಮನೆಗೆ ಬಂದಿದ್ದೇನೆ. புத்தி வேண்டாம்? ಬುದ್ಧಿ ಬೇಡ? என் கூட தீபான ஒரு சிஸ்டர் வேலை போனாங்க. ನನ್ನ ಜೊತೆಲಿ ದೀಪಾ ಅನ್ನೋ ಸಿಸ್ಟರ್ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ. ಪಾಸ್ಟರ್ ஒரு நல்ல ஊழியக்காரர், ಒಳ್ಳೆ ಸೇವಕರು, நல்ல ಮೆಸೇಜ್ ಕೊಡ್ತಾರೆ, ಒಳ್ಳೆ ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ಪ್ರೀಚರ್ ಅವರು, ಬ್ಯಾಪ್ಟಿಸ್ಟ್ ಸಂದೇಶಕರು ಅವರು. அவங்க வைஃப் என் கூட நைட் டியூட்டி பண்ணுவாங்க. ಅವರ ಹೆಂಡತಿ ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಬರ್ತಿದ್ರು. அவங்க வீட்ல அவங்க நைட் டியூட்டி பண்றப்ப எல்லாம் வந்து ஒரு பெட்ரூம் டோர்ல ஒரு போர்டு போடுவாங்க. ಅವರು ನೈಟ್ ಡ್ಯೂಟಿ ಮಾಡಿ ಬಂದಾಗೆಲ್ಲ ಬೆಡ್ರೂಮ್ ಡೋರ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಹಾಕ್ತಾರೆ. ಐ ಆಮ್ ಟೇಕಿಂಗ್ ರೆಸ್ಟ್.
ನಾನು ರೆಸ್ಟ್ ತೆಗೆದುಕೊಳ್ತಿದ್ದೇನೆ, Don't disturb me ன்னு போடுவாங்க. ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡಬೇಡಿ அந்த ಎಂಬುದಾಗಿ. போர்டை பார்த்துட்டு எல்லாம் சும்மா இருங்க. ಆ ಬೋರ್ಡ್ ಅನ್ನು ನೋಡಿ ಎಲ್ಲ ಸುಮ್ಮನೆ ಆಗ್ಬೇಕು. எவ்வளவு மனைவிமார் இப்படி இருக்கீங்க, ಎಷ್ಟು ಹೆಂಡತಿರು ಈ ರೀತಿ எவ்வளவு ಆಗಿದ್ದೀರಾ, பிள்ளைங்க இப்படி இருக்கீங்க. ಎಷ್ಟು ಮಕ್ಕಳು ಈ நீ ರೀತಿಯಾಗಿದ್ದೀರಾ. தூங்கினால் ನೀ ನಿದ್ರೆ ಮಾಡಿದ್ರೆ எதிரி களை எடுப்பான். தூங்காமல் வர வேண்டும் அப்பான்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ನಾನು ನಿದ್ರೆ ಮಾಡದಂತೆ ಹೇಳಿ ஏய் யோசேப்பு விழுத்திருந்தாயா, ಯೋಸೇಫನ பள்ளத்துல ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದನು. இருக்கும்போது விழுத்திருந்தான், ಹಳ್ಳದಲ್ಲಿದ್ದಾಗ பார்வோன் வீட்ல விழுத்திருந்தான், ಫಾರೋನನ ಮನೆಯಲ್ಲಿ சிறைச்சாலையில விழுத்திருந்தான். ಮನೆಯಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆ அவன் ಉಳ್ಳವನಾಗಿದ್ದನು. விழுத்திருந்தபடியினால ಆತನ ಎಚ್ಚರಿಕೆ ಉಳ್ಳವನಾದ್ದರಿಂದ ஒரு பெரிய பொசிஷனுக்கு போயிட்டான். ಒಂದು ದೊಡ್ಡ ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋದನು. கொஞ்சம் ஏமாந்திருந்தானா, ಸ್ವಲ್ಪ ಏಮಾರಿದ್ದರು, அந்த போட்ட பள்ளத்திலே செத்து போயிட்டான். ಹಾಕಿದಂತ ಹಳ್ಳದಲ್ಲೇ ಸತ್ತು விழுத்து கொண்டான். ಅವನು ಎಚ್ಚರಿಕೆ ஏ ಉಳ್ಳವನಾದನು. வாலிப தம்பி, ಯವನಕ வாலிப ಹುಡುಗನೇ, தங்கச்சி, ಯವನಸ್ಥ நீ ಹುಡುಗಿ, விழிப்புணர்வாயிரு. ನೀನು ಎಚ್ಚರಿಕೆ ಉಳ್ಳವಳಾಗಿರು. அப்பா அம்மாவோட சேர்ந்து ஆசீர்வாதத்தை ನಿನ್ನ பெற்றுக்கொள். ಅಪ್ಪ ಅಮ್ಮನ ಜೊತೆಗೆ ಸೇರಿ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಂಡವಳಾಗಿರು. சில பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவாங்க, ಕೆಲವು ಮಕ್ಕಳನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, எப்படி இருந்தாலும் தெரியுமா அவங்க அப்பா, ಹೇಗಿದ್ರು ಗೊತ್ತಾ ನಿನ್ನ ತಂದೆ, இந்த பிள்ளை பாரு எப்படி ஆயிடுச்சு. ಮಗು ನೋಡಿ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆ. ஆசீர்வாதத்தை காத்துக்க முடியல, ಆಶೀರ್ವಾದ ಕಾದುಕೊಳ್ಳಲು ಆಗ್ಲಿಲ್ಲ, ஆசீர்வாதத்தை கட்டி காப்பாற்ற முடியல. ಆಶೀರ್ವಾದ ಕಟ್ಟಿ ಕಾಪಾಡೋದಕ್ಕಾಗ್ತಿಲ್ಲ. நீங்களும் நானும் அப்படி இருக்க கூடாது. ನಾವು ಆ ರೀತಿಯಾಗಿರಬಾರದು. ஞானமுள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ಜ್ಞಾನ ಉಳ್ಳ ಮಕ್ಕಳಾಗಿ அம்மா ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ஊத்த ஊத்த ಅಮ್ಮ ಹುಯ್ಯುತ್ತಾ பிள்ளைகள் பாத்திரத்தை அப்படியே கொடுத்துட்டே இருக்காங்க. ಮಕ್ಕಳು ಪಾತ್ರೆ ಹಾಗೆ ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. அம்மா எம்டியான பிள்ளைங்க எம்டி பாத்திரத்தை வச்சிருக்காங்க. ಮಕ್ಕಳು ಒಂದು ಬರಿದಾದ ಪಾತ್ರೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. சில டைம்ல ப்ரொசீஜரோட செய்யணும்னு எனக்கு ஆசை. ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳ ಕ್ರಮವಾಗಿ ಮಾಡ್ಬೇಕಂತ ಆಸೆ. நம்ம சர்ச்ல தான் கொஞ்சம் லைட் ஆனா டைம் பாக்குறீங்களே. ಕೆಲವು ಸಮಯ ಮೀರಿದಾಗ ಟೈಮ್ ಅನ್ನು ನೋಡ್ತೀರಾ. அந்த ப்ரொசீஜரோட செய்யறதுக்கு எனக்கு கொஞ்சம் ಬೇಜಾರಾயிடுது. ಆ ಸಮಯ ಮಟ್ಟಿಗೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ನನಗೆ ಬೇಜಾರಾಗ್ತದೆ. இல்லனா இங்க பானை பாத்திரம் எண்ணெய் எல்லாம் நான் கொண்டு வந்திருப்பேன். ಇಲ್ಲಂದ್ರೆ ಪಾತ್ರೆಗಳು ಎಲ್ಲ ಎಣ್ಣೆಯನ್ನೆಲ್ಲ ತರ್ತಿದ್ದೆ. அந்த பிள்ளை அப்படியே வெறும் பாத்திரத்தை பிடிச்சிருக்கு. ಆ ಪಾತ್ರೆ ಬರಿದಾದ ಪಾತ್ರೆ ಇಟ್ಕೊಂಡಿದೆ. ஊத்துறாங்க, ಅಮ್ಮ ಉಯ್ತಿದ್ದಾರೆ. ஒரு பிள்ளை வாங்கி வைக்குது, ಒಂದು ಮಗು ತೆಗೆದು ಇಡ್ತಿದೆ. இன்னொரு மகன் வெறும் பாத்திரத்தை கொண்டு ಇನ್ನೊಂದು ಮಗು ಬರಿದಾದ ಪಾತ್ರೆ ಕೊಡ್ತಿದ್ದಾನೆ. இன்னொரு மகன் வாங்கி வைக்கிறான். ಇನ್ನೊಂದು ಮಗ ಎತ್ತಿ ಇಡ್ತಿದ್ದಾನೆ. வெறும் பாத்திரத்தை கொண்டு வரான். ಇನ್ನೊಂದು ಮಗ ಬರಿದಾದ ಪಾತ್ರೆ ಕೊಡ್ತಿದ್ದಾನೆ. வாங்கி வைக்கிறான். ಇನ್ನೊಂದು ಮಗ ಎತ್ತಿಡ್ತಿದ್ದಾನೆ. என்ன ಅಳಗಾ கொடுக்க கொடுக்க வாங்கி வாங்கி வச்சிட்டே இருக்காங்க. அம்மா ஊத்திட்டே இருக்காங்க. ಒಬ್ರು ಕೊಡ್ತಾನೆ ಇದ್ದಾನೆ, ಅಮ್ಮ ಉಯ್ತಿದ್ದಾರೆ, ಒಬ್ಬ ಎತ್ತಿಡ್ತಾನೆ ஒரு ಇದ್ದಾನೆ. பாத்திரம் ரம்பிடுச்சு, ಒಂದು ಪಾತ್ರೆ ரெண்டு ತುಂಬಿತು, பாத்திரம் ரம்பிடுச்சு, ಎರಡು ಪಾತ್ರೆ ತುಂಬಿತು, மூணு பாத்திரம் ரம்பிடுச்சு, ಮೂರು ಪಾತ್ರೆ ತುಂಬಿತು, நாலு பாத்திரம் ரம்பிடுச்சு, ನಾಲ್ಕನೇ ಪಾತ್ರೆನೂ அஞ்சு ತುಂಬಿತು, பாத்திரம் ரம்பிடுச்சு, ಐದನೇ ಪಾತ್ರೆ ತುಂಬಿತು. இப்படியே எல்லா பாத்திரமும் ரம்பிடுச்சு. ಹೀಗೆ ಎಲ್ಲಾ கரங்களை ಪಾತ್ರೆ தட்டி ತುಂಬಿತು. ஆண்டவருக்கு ಕರಗಳನ್ನು நன்றி ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ சொல்லுங்க. ಮಾಡೋಣ. The fullness has come. ಎಂತ ಒಂದು இந்த பரிபூரணம் வந்தாச்சு, ಒಂದು ಪರಿಪೂರ್ಣತೆ ಬಂದಿತು. நிரம்பಿ வந்தாச்சு. ಒಂದು ತುಳುಕುವಂತ இனி ஊத்த ಪಾತ್ರ பாத்திரம் இல்ல, ಇನ್ನು ಉಯ್ಯಲು ಪಾತ್ರವೇ ಇಲ್ಲ. overflow. ಎಲ್ಲ ತುಂಬಿ ತುಳುಕುವಂತ ಕಾರ್ಯ. ஆசீர்வதிச்சார்னா ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ರೆ பாத்திரம் நிரம்பಿ வழியும். ನಿನ್ನ ಪಾತ್ರೆ ತುಂಬಿ ತುಳುಕುತ್ತದೆ. நீயே போய் சொல்லணும். ನೀನೇ ಹೋಗಿ ಹೇಳ್ಬೇಕು. எல்லா பாத்திரமும் ரம்பிடுச்சு, ಎಲ್ಲ ಪಾತ್ರೆ ತುಂಬಿತು, எல்லா பாத்திரமும் ரம்பிடுச்சு. ಎಲ್ಲ ಪಾತ್ರೆ ತುಂಬಿತು. இனி ஊத்துறதுக்கு என்ன இல்ல, ಇನ್ನು ಉಯ್ಯೋದಕ್ಕೆ ಏನಿಲ್ಲ, பாத்திரம் இல்ல, ಪಾತ್ರೆಗಳಿಲ್ಲ. பாத்திரம் எல்லாம் ரம்பிட்ட உடனே ಪಾತ್ರೆಗಳೆಲ್ಲ ತುಂಬಿದ ನಂತರ பாருங்க அந்த எண்ணெய் வந்து நின்று போயிடுச்சு. ಆ ಎಣ್ಣೆ ನಿಂತು ಹೋಯಿತು. அந்த அம்மா என்ன செய்றாங்க, ಆ ತಾಯಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, பாத்திரங்கள் நிறைந்த பின்பு ಪಾತ್ರೆ ತುಂಬಿದ ನಂತರ அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி ಆ ಮಗನನ್ನ ನೋಡಿ இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றார். ಇನ್ನೂ ಒಂದು ಪಾತ್ರೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ ಅಂತ அதற்கு ಹೇಳಿದ್ರು. அவன் ಅದಕ್ಕೆ ಆತನು வேறே பாத்திரம் இல்லை என்றார். ಬೇರೆ ಪಾತ್ರೆಗಳು ಇಲ್ಲ. அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. ಆಗ ಎಣ್ಣೆ ನಿಂತು ಹೋಯಿತು. ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. எவ்வளவு பாத்திரம் வாங்குனாங்களோ ಎಷ್ಟು ಪಾತ್ರೆ ತೆಗೆದುಕೊಂಡ್ರು அவ்வளவு பாத்திரமும் நிரம்பிருச்சு. ಅಷ್ಟು ಪಾತ್ರೆ ತುಂಬಿತು. எப்ப பாத்திரம் காலி இல்லன்னானோ ಯಾವಾಗ ಪಾತ್ರೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ನು அப்பவே எண்ணெய் நின்று போயிடுச்சு. ಆಗ ಎಣ್ಣೆ ಉಕ್ಕುವುದು ನಿಂತು ಹೋಯಿತು. ஹalleluya, ஹalleluya. அப்பதான் யோசிப்பாங்க, ನಮ್ಮ ಅಮ್ಮ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ, இன்னும் 4 பாத்திரம் வாங்கியிருந்தா நல்லா இருக்கு. ಇನ್ನೂ 4 ಪಾತ್ರೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿತ್ತು ಚೆನ್ನಾಗಿತ್ತು. First ஒரு பாத்திரம் கூட வாங்கியிருக்க மாட்டான். ಮೊದಲನೇದಾಗ ಒಂದು ಪಾತ್ರೆನ ತೆಗೆದುಕೊಂಡಿರೋಲ್ಲ. ஆனா எண்ணெய் ஊத்த ஊத்த வந்துட்டே இருக்குது ಉಯ್ತ இல்லையா? ಉಯ್ತ ಎಣ್ಣೆ ಬರ್ತಾನೆ அப்ப ಇದೆಯಲ್ಲ. யோசிக்கிறோம். ಆಗ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. சாந்தியம்மா ரொம்ப ரசித்து சிரிக்கிறாங்க. ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ರಚನೆ ಮಾಡಿ ನಗಿತಾ ಇದ್ದಾರೆ. அடடடடா, தப்பு பண்ணிட்டோம்பா. ಅಯ್ಯೋ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ನಲ್ಲಪ್ಪ. பக்கத்து தெருவுல கூட போய் 4 பாத்திரம் வாங்காத போயிட்டோம். ಪಕ್ಕದ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಇನ್ನೂ 4 ಪಾತ್ರೆ ತೆಗೆದುಕೊಂಡು கௌரக்கா வீட்டுக்கு போனாலும் 2 பாத்திரம் கிடைச்சு. ಗೌರಕ್ಕ ಮನೆಗೆ ಹೋಗಿದ್ರೆ ಪಾತ್ರೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ಬೋದು. சுதாக்கா வீட்டுக்கு போயிருந்தாலும் 2 பாத்திரம். ಸುಧಾಕ ಮನೆಗೆ ಹೋಗಿದ್ರೆ ಪಾತ್ರೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ಬೋದಾಗಿತ್ತು. லட்சுமி அக்கா வீட்டுக்கு போயிருந்தாலும் 2 பாத்திரம். ಲಕ್ಷ್ಮಿ ಅಕ್ಕ ಮನೆಗೆ ಹೋಗಿದ್ರೆ ಪಾತ್ರೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ಬೋದಾಗಿತ್ತು. அக்கா வீட்டுக்கு போனாலும் 2 பாத்திரம் கிடைச்சிருக்கு. ಇವ್ನ ಮನೆಗೆ ಹೋಗಿದ್ರೆ ಪಾತ್ರೆ ತೆಗೆದುಕೊಂಡು நான் ಬರ್ಬೋದು. வேற இந்த லைன்லயே வாங்கிட்டேனே. ಬರೇ ಈ ಲೈನ್ ಅಲ್ಲೇ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಲ್ಲ. டக்குனு இப்ப மாதிரி மொபைல் இருந்துச்சுன்னு சொல்லுங்க சரவணையா. ಈಗಿರುವಂತ ಮೊಬೈಲ್ ಇದೆ, எடுத்து போய் வாங்கி வந்துருவார். ಹೋಗಿ ತಕ್ಷಣ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. ஆட்டோ
எடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. ಆಟೋ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಿದ್ರು. என் மகனை விட்டா வேன் எடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. ನನ್ನ ಮಗನ ಬಿಟ್ಟಿದ್ದೆ ವ್ಯಾನ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಿದ್ರು. Hallelujah. 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 Our God is great God. ನನ್ನ ದೇವರು ದೊಡ್ಡವನು. He can do anything. ಆತನು ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡಲು ಶಕ್ತನು. He can do a ಶಕ್ತನು. great and mighty ಆತನು thing. ದೊಡ್ಡ ಮಹತ್ವವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನಿಂದ ಆಗದಿರುವ ಕಾರ್ಯಗಳು ಒಂದೂ ಇಲ್ಲ. Hallelujah. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು உன்னுடைய கரத்துல உண்டு. ನಿನ್ನ ಕರದಲ್ಲಿ ಉಂಟು. பிள்ளைகளுடைய கரத்துல உண்டு. ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಕರದಲ್ಲಿ ಉಂಟು. குடும்பத்துல உண்டு. ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಉಂಟು. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சும்மா சொல்லவில்லை. ಕೇಳಿರಿ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ ಸುಮ್ಮನೆ ಹೇಳಲಿಲ್ಲ. பெற்றுக்கொள்வான் என்று சும்மா ಕೇಳಿದ್ರೆ சொல்லவில்லை. ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ಸುಮ್ಮನೆ ಹೇಳಲಿಲ್ಲ. உங்களுக்கு தெரியுமா? ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದ್ಯಾ? பாஸ்டர்மா நல்லா தூங்கி ஏஞ்சி சாப்பிட்டு வந்திருக்காங்க. நல்லா பிரசங்கம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ಪಾಸ್ಟರ್ ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡಿ ಊಟ ತಿಂದು ಬಂದಿದ್ದೆ, ಅದಕ್ಕೆ ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಸಂಗ. நான் தூங்கவே ರಾತ್ರಿ ಪೂರ್ಣವಾಗಿ ನಾನು ನಿದ್ದೆ ಮಾಡಲಿಲ್ಲ. கூட ஒரு நிமிடம் கூட ಒಂದು ನಿಮಿಷ ಸಹ ನಾನು ಮಲಗಲಿಲ್ಲ. பல காரியங்களை யோசித்துக்கொண்டு ಹಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆಲೋಚನೆ பல காரியங்களை சிந்தித்துக்கொண்டு ಹಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆಲೋಚನೆ அவ்வப்போது பாஸ்டர் போய் பார்ப்பேன். ಆಗಾಗ ಹೋಗಿ ಪಾಸ್ಟರ್ ಹೋಗಿ ನೋಡ್ತಿದ್ದೆ. அவ்வப்போது இந்த பிள்ளையை பார்ப்பேன். ಆಗಾಗ ನನ್ನನ್ನು ನೋಡ್ತಿದ್ರು. சோ இப்படி என் நேரங்களை கழித்துக்கொண்டு ಹೀಗೆ ನನ್ನ ಸಮಯವನ್ನು ಕಳೀತಾ ಬಂದೆ. வேதத்தை எடுத்து வாசித்தேன். ಸತ್ಯ ವೇದ ತೆಗೆದು ಓದಿದೆ. ஆண்டவரೇ இந்த நாளில் நான் என்னத்தை போதிக்க வேண்டும்? ದೇವರೇ ದಿನದಲ್ಲಿ ನಾನು ಏನನ್ನ ಬೋಧನೆ ಮಾಡಬೇಕು? ಉಣರ್ತಿನ ஒரு வார்த்தை உங்களிடத்தில் நான் சொல்லி ದೇವರು ಸೂಚಿಸಿದ ಕಾರ್ಯಗಳು ಈ ದಿನದ ನಿಮ್ಮನೆ ಪ್ರಕಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. ಅಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ எங்கேயோ இல்ல. ಅಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ಎಲ್ಲೂ ಇಲ್ಲ. ಅದು உனக்குள்ள இருக்கிறது. ಅದು ನಿನ್ನೊಳಗಿದೆ. உன் வீட்ல இருக்கிறது. ನಿನ್ನ ಮನೆಯೊಳಗಿದೆ. கொஞ்சம் எண்ணெய ಆ ಸ್ವಲ್ಪ ಎಣ್ಣೆಯನ್ನು ಅನೇಕ ಪಾತ್ರத்தை நிரம்பಿ வழியை ஆண்டவர் உதவி செய்வார் என்று ಅನೇಕ சொன்னார். ಪಾತ್ರೆ ತುಂಬಿ ತುಳುಕುವಂತ ನನ್ನ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. பணப்பை ஆண்டவர் ஆசೀರ್ವದಿப்பார். ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಅಂತ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ. ಎಣ್ಣೆ ತೊಟ್ಟಿ ಮಾವುಪಳವ ಆಶೀರ್ವದಿப்பாರ್. ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಎಣ್ಣೆನ ಗೋದಿನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿಸುತ್ತಾನೆ. ದೇವನ ಆಶೀರ್ವದಿಪಾರ್. ನಿನ್ನ ಸಂಪಾದನೆ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ. ಪ್ರಯಾಸತೆ ದೇವನ ಆಶೀರ್ವಾದ. ನಿನ್ನ ಕೈಯಿನ ಪ್ರಯಾಸಗಳನ್ನು ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುತ್ತಾನೆ. 15,000 தான் கொடுக்கறாங்க. 15,000ನೇ ಕೊಡ್ತಾರೆ. நான் என்ன பண்றது? ನಾನು ಏನ್ ಮಾಡೋದು? ಉண்மையா ಇರು. ನೀ ನಿಜವಾಗಿರು. 15 ಲಕ್ಷமா ಕೂಡ ಅದು 15 ಲಕ್ಷವಾಗಿ ಸಾಧ್ಯ. ವಿಶ್ವಾಸಿತಾಲ್ ದೇವರುடைய மகிமையை காண்பாய். ವಿಶ್ವಾಸದಿದ್ರೆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣುತ್ತೀಯಾ? ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲ. ನಿನಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ. பேரு பார்த்தா விசுவாசி. ಹೆಸರು ನೋಡಿದ್ರೆ ವಿಶ್ವಾಸಿ. வீசி நடக்கிறது. ನೀನು ಬೀಸಿ ನಡೆಯೋದು. கையில பைபிள் எடுத்துன்னு வர்றது கிடையாது. ಕೈಯಲ್ಲಿ ಬೈಬಲ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರೋದಿಲ್ಲ. ಎಲಿಸಬೆತ್ ಅಮ್ಮ இருப்பாங்க இன்னைக்கு இல்ல. ಎಲಿಸಬೆತ್ ಅಮ್ಮ ಅವರು ಇರ್ತಾರೆ ಇವತ್ತು ಇಲ್ಲ. தெரியாது. ಅವರಿಗೆ ಓದಲು ಗೊತ್ತಿಲ್ಲ. ಬೈಬಲ್ புடிச்சிங்கன்னு தான் ஆண்டவர். ಆದ್ರೆ ಬೈಬಲ್ ಹಿಡಿದುಕೊಂಡು ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ. அந்த காலத்து விசுவாசிங்க இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க. ಆ ಕಾಲದ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಈ ದಿನದಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗೇ ಇದ್ದಾರೆ. ஊழியக்காரங்க கூட கொஞ்சம் பேர் பைபிள் எடுத்துன்னு வராங்க. ಇವತ್ತು ಸೇವಕರು ಸಹ ಕೆಲವು ಬೈಬಲ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರೋದಿಲ್ಲ. ಎಲ್ಲ ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲೇ ಓದ್ತಾರೆ. வேதம் பரிசுத்தம் உள்ளது. ಸತ್ಯವೇದ ಪರಿಶುದ್ಧವಾದದ್ದು. இந்த வேதத்தை நாம் நேசிக்கணும். ಈ ಸತ್ಯವೇದ ನಾವು ಪ್ರೀತಿಸಬೇಕು. வேதத்தில் உள்ள ரகசியங்களை கற்றுக்கொள்ளணும். ಈ ವೇದದಲ್ಲಿರುವಂತ ರಹಸ್ಯಗಳನ್ನು ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದங்களை ಆண்டவர் நமக்குள் வைத்திருக்கிறார். ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದಗಳು ದೇವರು ನಮ್ಮೊಳಗಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ಅವಳು போய் தேவனுடைய மனுஷனுக்கு அறிவித்தாள். ಆಕೆ ಹೋಗಿ ದೇವರ ಮನುಷ್ಯನಿಗೆ ತಿಳಿಸಿದಳು. அப்ப அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ಆತನ ಏನ್ ಹೇಳಿದನಂದ್ರೆ, நீ போய் அதை வித்துட்டு ನೀನು ಹೋಗಿ ಅದನ್ನ ಮಾರಿ உன் கடனெல்லாம் தீர்த்துட்டு ನಿನ್ನ ಸಾಲವನ್ನೆಲ್ಲ ತೀರಿಸಿ மீதி இருக்கிறத வச்சு ಉಳಿದಿರುವಂತ ಹಣದಿಂದ நீ வாழ்நாளெல்லாம் சுகமாயிரு. ನಿನ್ನ ಜೀವಮಾನ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ அந்த ஊழியக்காரருக்கு தெரிஞ்சிருக்கு. ಆ ಸೇವಕರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ ஆண்டவர் எவ்வளவு கொடுத்திருப்பாருன்னு. ದೇವರು ಎಷ್ಟು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. வீட்டை எவ்வளவு ஆசீர்வதிப்பாருன்னு உன் ஊழியக்காரனுக்கு தெரியும். ನಿನ್ನ ಮನೆ ಎಷ್ಟು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ ನಿನ್ನ ಸೇವಕರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. நீங்க ஊழியக்காரங்களெல்லாம் ரொம்ப கேவலமா நினைக்கிறது. கொஞ்சம் ಸೇವಕರನ್ನೆಲ್ಲ ಬಹಳ ಕೇವಲವಾಗಿ ನೋಡೋದು. ಕೆಲವು ಸೇವಕರು ಒಂಥರ ನೋಡೋದು, ಒಂಥರ ಮಾತನಾಡೋದು. விட்டுடுங்க. ಬಿಟ್ಟು ಬಿಡ್ರಿ. கர்த்தருக்கு பயப்படுங்க. ದೇವರಿಗೆ ಭಯಪಡ್ರಿ. ஊழியக்காரருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க. ಸೇವಕರಿಗೆ ಕೊಡುವಂತ ಮರ್ಯಾದೆಯನ್ನು ಕೊಡಿರಿ. ಘನத்தை கொடுங்க. ಆ ಘನತೆಯನ್ನು ಕೊಡಿರಿ. ஆண்டவர் அவர்கள் மூலமாய் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க ದೇವರು ಅವರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. ಮೂಟೆ ಅವನಿಗೆ ಕೊಡಕ வேணாம். ಅವರು ಮೂಟೆಯಾಗಿ ನಿಮಗೆ ಕೊಡದಿದ್ರೆ he will guide you what you have to do. ಅವ್ರು ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತಾರೆ ಏನ್ ನೀವು ಮಾಡಬೇಕು. ಆಲೋಚನೆ ಕೊಡ್ತಾರೆ. ಒಳ್ಳೆ ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ನೀನು ಏನ್ ಮಾಡಬೇಕು, ನೀನು ಹೇಗೆ ಮಾಡಬೇಕು, ನೀನು ಹೇಗೆ ಇರಬೇಕು, ನೀನು ಹೇಗೆ ನಡಿಬೇಕು, ನೀನು ಹೇಗೆ ಮಾತನಾಡಬೇಕು, ನೀನು ಹೇಗೆ ನೋಡಬೇಕು ಹಾಗೆ ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ. ಅದರ ಪ್ರಕಾರ ಮಾಡುವಾಗ வீடு ஒரு வியாபார ஸ்தலமாக ನಿನ್ನ ಮನೆ ಒಂದು ವ್ಯಾಪಾರ ಸ್ಥಳವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತದೆ.
ಒಂದು ಬರಿದಾದ ಒಂದು ಸ್ತ್ರೀ become a business woman. ಒಂದು ವ್ಯಾಪಾರದ ಸ್ತ್ರೀಯಾಗಿ ಬದಲಾದಳು. எப்படிமா சாத்தியம் ஆச்சு? ಹೇಗಮ್ಮ ಸಾಧ್ಯ ಆಯ್ತು? கடன் சொன்னா ಅದೇ ಹೇಳಿದಾಗ பிள்ளைங்களை பிடிச்சிட்டு போறான்னு சொன்னா ಮಕ್ಕಳನ್ನ ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. இப்ப ಸುತ್ತಲ இருக்கிறவங்க ಆಶ್ಚರ್ಯமா பாக்குது. ಸುತ್ತಲಿರೋರೆಲ್ಲ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿ ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. பிள்ளைய பிடிச்சிட்டு போற ஒரு கூட்டம் வந்துச்சு. ಇವ್ರ ಮಕ್ಕಳನ್ನ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಲು ಒಂದು ಕೂಟ ಬಂತು. ஆனா இந்த வீட்ல இப்ப ಎಣ್ಣೆ வாங்கிட்டு போற ஒரு கூட்டம் ಅದೇ ಇವ್ರ ಕೂಟ ಇವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಎಣ್ಣೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಒಂದು ಕೂಟ ಬರ್ತಿದೆಯಲ್ಲ. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನ ಮಾಡೋಣ. ಎಂತ ಒಂದು ಸರ್ವಶಕ್ತನವರ ಆರಾಧನೆ ಮಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. ನಾವು ಸಾಧಾರಣವಾಗಿರುವವರಾಗಿದ್ದೇವೆ. ನೀವು ಓದದೇ ಇರುವವರಾಗಿರಬಹುದು. ನೀವು ಒಂದು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಅರ್ಹತೆ ಇಲ್ಲದವರಾಗಿರಬಹುದು. ಏನಕ್ಕೂ ಉಪಯೋಗ ಬರದವರಾಗಿರಬಹುದು. ನಿಜವಾಗಿ ಹುಡುಕುವುದಾದರೆ ಜೀವವುಳ್ಳ ದೇವರನ್ನು ಆಧಾರ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ ಜೀವವುಳ್ಳ ದೇವರನ್ನು ಹಿಂದೆ ನೀನು ನಡೆಯುವುದಾದರೆ ದೇವನು ಉನ್னை ஒரு business woman ಆಗ ಮಾಡು. ದೇವನು ನಿನ್ನನ್ನು ವ್ಯಾಪಾರದ ಸ್ತ್ರೀಯಾಗಿ ಬದಲಾಯಿಸುವವನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ವುಮೆನ್ಸ್ ಡೇ ಅಲ್ಲಿ ಅನೇಕ business women ಪற்றி பேசுறீங்க. ವುಮೆನ್ಸ್ ಡೇ ಅಲ್ಲಿ ಅನೇಕ ಒಂದು ವ್ಯಾಪಾರದ ಸ್ತ್ರೀಗಳ ಕುರಿತು ಮಾತನಾಡ್ತೀರಾ. business women ಕುರಿತು ಉங்க ಸ್ಟೇಟಸ್ ல போடுறீங்க. ಅನೇಕ ವ್ಯಾಪಾರದ ಸ್ತ್ರೀಗಳ ಕುರಿತು ನಿಮ್ಮ ಸ್ಟೇಟಸ್ ಗಳಲ್ಲಿ ಹಾಕ್ತೀರಾ. ಕೋಣ ಕೋಣಿಯಾ போடுறாங்கಮ್ಮ. ಚೆನ್ನಾಗಿರುವ ಮುಖವನ್ನ ಸಹ ಒಂದು ಬೇರೆ ರೀತಿ ಅವரை போல படைச்சிருக்காரு. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಸುಂದರವಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ಕೋಣೆಯ ಪರದೆ ಪತ್ತ ನಾ எப்படி தெரியுமா யோசிக்கிறேன். ನೀವು ಆ ರೀತಿಯ ಕೋಣವಾಗಿ ಹಾಕುವಾಗ ನಾನು ಏನು ನೆನೆಸ್ತೇನೆ ಗೊತ್ತಾ? ಉಂಟು பண்ணும்போது ஆண்டவர் கோணೆ ಉಂಟು ಮಾಡೋಕೆ ದೇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಉಂಟು ಮಾಡೋದನ್ನ ನೆನೆಸ್ತೇನೆ. ಜಾಗ್ರತೆ ಸ್ಟೇಟಸ್ ಲ ಫೋಟೋ ಜಾಗ್ರತೆ ಸ್ಟೇಟಸ್ ಅಲ್ಲಿ ಹಾಕುವಾಗ அவர் சாயலாக உன்னை அவர் படைத்தார். ಆತನ ಒಂದು ಸ್ವರೂಪವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದಾನೆ. உள்ள விசுவாசியாயிருப்பாய் ಎಂದು சொன்னார். ನಿಜವಾದ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿರುವುದಾದರೆ ಸ್ಟೇಟಸ್ ಲ போடும்போது ನಿನ್ನನ್ನ ಸ್ಟೇಟಸ್ ಅಲ್ಲಿ ಹಾಕುವಾಗ ಆಂಡವರ போடுறதா நினைச்சுக்க. ದೇವರನ್ನ ಹಾಕ್ತಿದ್ಯಾ ಅಂತ ನೆನೆಸ್ಕೊಳ್ಳ್ರಿ. உன்னை காண்போர் அவரை காண வேண்டும். ನಿನ್ನನ್ನ ನೋಡುವವನ ಆತನ ನೋಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಯೋಬ சொன்னாரே ಭಕ್ತನಾದ ಯೋಬನೇ ಹೇಳ್ತಾನೆ, காண்போர் உம்மை காணட்டும் ನನ್ನನ್ನು ಕಾಣುವವನು ನಿನ್ನನ್ನು ಕಾಣಲಿ ಎಂಬುದಾಗಿ. உன்னை அவர் போல ಸೃಷ್ಟಿಸಿದ್ದಾರೆ. ನಿನ್ನನ್ನು ಆತನ ಹಾಗೆ ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾನೆ. குரங்கு மாதிரி ಒಂದು ಕೋತಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಂಗದ ರೀತಿಯಲ್ಲಿ இப்படி எல்லாம் ஸ்டேட்டஸ்ல போடாத. ಈ ರೀತಿಯಾಗಿ ಇಲ್ಲಿ ಸ್ಟೇಟಸ್ ಅಲ್ಲಿ ಹಾಕಬೇಡ್ರಿ. இந்த வேதத்துல ಅನೇಕ ಜೀವನುಳ್ಳ ವಾರ್ತೆಗಳು. ಈ ವೇದದಲ್ಲಿ ಅನೇಕ ಜೀವವುಳ್ಳ ವಾಕ್ಯಗಳು ಉಂಟು. ಇದನ್ನ ಹಾಕ್ರಿ. ಆತ್ಮ ರಕ್ಷಿಸಬಹುದು. ನಿನ್ನ ಮುಖಾಂತರ ಒಂದು ಆತ್ಮ ರಕ್ಷಣೆಗೆ ಬರಲಿ. ಆತ್ಮ ಪರಲೋಕಕ್ಕೆ ನಿನ್ನ ಮುಖಾಂತರ ಒಂದು ಆತ್ಮಕ್ಕೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲಿ. ಆತ್ಮ ನಿತ್ಯಕ್ಕೆ ಹೋಗಲಿ. ನಿನ್ನ ಮುಖಾಂತರ ಒಂದು ಆತ್ಮ ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಹೋಗಲಿ. உன்னை பெயர் சொல்லி அழைத்தது, உண்டாக்குனது, தெரிந்து கொண்டது, அவருடைய பிள்ளையாய் மாற்றி ஜீவனோடு வைத்திருக்கிறது உன்னை வேற எதுக்காகவோ அல்ல. ನಿನ್ನ ಹೆಸರಿಡಿದು ಕರೆದು ಆತನ ಸ್ವರೂಪವಾಗಿ ಬದಲಾಯಿಸುವುದು ಯಾವ ಕಾರಣಕ್ಕೂ ಅಲ್ಲ ಪ್ರಿಯವಾದವರೇ. உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் நடத்தும்படி. ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ನಡೆಸಲಿಕ್ಕಾಗಿಯೇ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வீதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. சொல்லுங்க எல்லாரும். வீதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் விளங்க செய்யுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. குயவனே எல்லாரும் பாடு. வாய்களை திறந்து பாட்டு பாடுங்க. படைப்பின் காரணனே களிமண்ணானே என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணானே என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பீடை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. ஆமாங்கப்பா ஏசப்பா. பீடை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையேற பெற்ற உம் கிருபையால் உகந்ததாக்கிடும். விலையேற பெற்ற உம் கிருபையால் உகந்ததாக்கிடும். உகந்ததாக்கிடும்.
என்னையுமே கண்ணோக்கி பார்த்திருமே. எல்லாரும் எழுந்து நிற்போம். ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. நாம் யாவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಂಡು ಹಾಡೋಣ. வெறுமையான பாத்திரத்தை ஆண்டவர் நிரம்பி வழிய செய்கிறவராய் இருக்கிறார். ಬರಿದಾದಂತ ಪಾತ್ರ ದೇವರು ತುಂಬಿ ತುಡುಕುವಂತ ಪಾತ್ರೆಗಳಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. விலை இல்லாத பாத்திரத்தை விலை போகும்படியாய் செய்கிறார். ಬೆಲೆ ಇಲ್ಲದಂತ ಪಾತ್ರೆಗಳನ್ನು ಬೆಲೆ ಹೋಗುವಂತ ಪಾತ್ರೆಗಳಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த கால வேளையில ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ நமக்குள்ளே கீழ்ப்படிதல் இருக்குமானால், ನಮ್ಮೊಳಗೆ ಕಾರ್ಯಗಳು ಇರುವುದಾದ್ರೆ, விசுவாசம் இருக்குமானால், ನಂಬಿಕೆ ಇರುವುದಾದ್ರೆ ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ದೇವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಲು சூழ்நிலைகளை மாற்றுவார். ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ಎಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி ಎಲ್ಲರೂ சொல்லுங்கள். ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்று என்றும் ನಮ್ಮ மாறாதவர். ದೇವರು ನಿನ್ನೆ ಇಂದು ಎಂದಿಗೂ ಬದಲಾಗದವನಾಗಿದ್ದಾನೆ. அவர் இன்றைக்கு அற்புதங்களை ಅವರು செய்கிறவராய் இருக்கிறார். ಎಂದೆಂದಿಗೂ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து பாடுவோமா? ಎಲ್ಲರೂ ಒಂದಾಗಿ ಕೂಡಿ ಹಾಡೋಣ. முழு உள்ளத்தோடு பாடுவோம். ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಹಾಡೋಣ. முழு பலத்தோடு பாடுவோம். ಪೂರ್ಣ ಬಲದಿಂದ ಹಾಡೋಣ. விசுவாசத்தோடு பாடுவோம். ನಂಬಿಕೆಯಿಂದ ಹಾಡೋಣ. கர்த்தர் கிரியை செய்வார். ದೇವರು ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. குயவனே குயவனே படைப்பின் பாலகனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திருமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திருமே. பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே பெருமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. குயவனே குயவனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் வாய்களை திறந்து ಎಲ್ಲರೂ ஸ்தோத்திரம் ಬಾಯಿಗಳನ್ನು ತೆಗೆದು ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಮಾಡೋಣ. ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று சொல்லுங்கள். ದೇವರೇ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಪ್ಪ. என் பாத்திரம் நிரம்பி ನನ್ನ வழியட்டும். ಪಾತ್ರೆ ತುಂಬಿ ಹೊರಸೂರಿಸಲಿ ಸ್ವಾಮಿ. நான் வெறுமையான ನಾನು பாத்திரம். ಬರಿದಾದಂತ ಪಾತ್ರೆಯಾಗಿದ್ದೇನೆ. என்னை நிரப்பும் ನನ್ನನ್ನು ஆண்டவரே. ತುಂಬಿಸಪ್ಪ. என்னை நிரப்பும் ஆண்டவரே. ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸು ದೇವರೇ. உம்முடைய ஆவியினால நிரப்பும் ನಿನ್ನ அப்பா. ಆತ್ಮದಿಂದ ನನ್ನ ತುಂಬಿಸಪ್ಪ. நான் வெறுமையாய் வந்து வெறுமையாய் ನಾನು போக ಬರಿದಾಗಿ ಬಂದು ಬರಿದಾಗಿ ಹೋಗದಂತೆ நான் நிரம்பின பாத்திரமாய் ನಾನು ತುಂಬಿದ ಪಾತ್ರೆಗಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುವ. உம்முடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்க, ನಿನ್ನ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು, உம்முடைய வார்த்தையின் மீது விசுவாசம் வைக்க, ನಿನ್ನ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವಿಟ್ಟು உம்மையே நான் சார்ந்து வாழ ನಿಮ್ಮನ್ನೇ ನಾವು ಆಧಾರ ಮಾಡಿ ಜೀವಿಸುವಂತೆ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரೇ. ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡು ದೇವರೇ. வாயை திறந்து நாம் கேட்க முடியும். ಬಾಯಿ ತೆಗೆದು ನಾವು ಕೇಳೋಣ ಪ್ರಿಯರೇ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ಇಂದು ದೇವ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ. நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறார். ನಮ್ಮ ವಿಜ್ಞಾಪನೆಗೆ ಕಿವಿ ಕೊಡುತ್ತಾನೆ. நாம் உண்மையாய் அவரை தேடும் பொழுது, ನಾವು ನಿಜವಾಗಿ ಆತನನ್ನು ಹುಡುಕುವಾಗ, நாம் உண்மையாய் அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, ನಿಜವಾಗಿ ಆತನ ಹಸ್ತದಲ್ಲಿ ಅರ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ ஆண்டவர் காரியங்களை சூழ்நிலைகளை மாற்றுகிறார். ದೇವರು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನ எல்லா கரங்களை ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನ ಮಾಡೋಣ. Give a big hand for God. ದೇವರಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು Give a big ಸಲ್ಲಿಸೋಣ. hand for God. ದೇವರಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. Hallelujah. 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 Hallelujah.
எங்கள் மகா இரக்கமும் அன்பும் உள்ள ஆண்டவரே, ಮಹಾ ಕನಿಕರವುಳ್ಳಂತ ದೇವರೇ, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ವಂದಿಸುತ್ತೇವಪ್ಪ. இந்த நாளின் ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ಈ ದಿನದ ಆರಾಧನೆಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. இவ்வளவு நேரம் உம்மை பாடும்படியாய், ಇಷ್ಟು ಹೊತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ಹಾಡುವಂತೆ, துதிக்கும்படியாய், ಸ್ತುತಿಸುವಂತೆ, கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்படியாய், ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಮಾತನಾಡುವಂತೆ, ஆண்டவரே நீர் பாராட்டின பிரதான கிருபைக்கு நாங்கள் நன்றி. ನೀನು ಕೊಟ್ಟಂತ ಮಹಾ ದೊಡ್ಡ ಕೃಪೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವಪ್ಪ. நீ நல்லவர், வல்லவர், பெரியவர் ஐயா. ನೀನ್ ದೊಡ್ಡವನು, ಒಳ್ಳೆಯವನು, ಸರ್ವಶಕ್ತನಪ್ಪ. நீ உண்மை உள்ள தெய்வம் கர்த்தா. ನೀನ್ ಸತ್ಯವಂತನಾದಂತ ದೇವರಪ್ಪ. கல்லல்ல, மரமல்ல, சிலை அல்ல. ಕಲ್ಲೋ ಮರವೋ ಶಿಲ್ಪಿ ಅಲ್ಲ ಸ್ವಾಮಿ. நீர் இன்றைக்கு எங்கள் மத்தியில வாசம் ನೀವು ಇಂದು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದೀರಾ. ஆராதனை நம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ಈ ಆರಾಧನೆ ವಾಸ್ತವದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. தொடக்கம் முதல் முடிவு வரையில் நம்முடைய பிரசன்னம் இருந்தது. ಆದಿಯಿಂದ ಅಂತ್ಯವರೆಗೂ ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆ ಇದ್ದಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தா, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿರುವಂತ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನ தேவனுடைய அன்பை ருசி பார்க்கத்தக்கதா, ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನ ರುಚಿ ನೋಡುವಂತಹ, தேவனோடு சார்ந்து வாழத்தக்கதா, ದೇವರ ಆಧಾರ ಮಾಡಿ ಜೀವಿಸುವಂತವರಾಗಿ நீர் அவளுக்கு தேவையான ஞானத்தை கொடுக்கும்படி ಬೇಕಾಗಿರುವಂತ ಜ್ಞಾನವನ್ನ ದಯಪಾಲಿಸಬೇಕಾಗಿ வராத குடும்பங்களை நாங்கள் நினைக்கிறோம். ಬರದಿರುವಂತ ಕುಟುಂಬಗಳನ್ನ ನಾವು ನೆನೆಸುತ್ತೇವೆ. வரும் நாட்களிலே சபையில காண உதவி செய். ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಕಾಣಲು ಸಹಾಯವನ್ನು சபை எழுப்புதல் அடையட்டும் அப்பா. ಸಭೆಯು ಜೀವನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಪ್ಪ. புது ஆத்துமாக்களோடு நிரப்பும் ஆண்டவரே. ಹೊಸ ಆತ್ಮಗಳಿಂದ ತುಂಬಿಸಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ எல்லைகள் பெருகட்டும் ஆண்டவரே. ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ವಿಸ್ತಾರಗೊಳ್ಳಲಿ ಸ್ವಾಮಿ. எங்களுடைய அவிசுவாசம் நீங்கட்டும் ஆண்டவரே. ನಮ್ಮ ಅವಿಶ್ವಾಸಗಳು ನೀಗಲಿ ಸ್ವಾಮಿ. விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருக்க உதவி. ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನೆಲೆತವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು ಸ್ವಾಮಿ. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ದೇವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. ಘನ ಮಹಿಮೆ ಎಲ್ಲ ಉಮಕ್ಕೆ ಸಲ್ಲುತ್ತದೆ. ಘನ ಮಹಿಮೆ ಎಲ್ಲ ನಿಮ್ಮೊಬ್ಬರಿಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. நாங்கள் மீண்டும் சேரும் வரை ನಮ್ಮ ಮತ್ತೆ ಒಂದುಗೂಡುವವರೆಗೂ உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ನಿಮ್ಮ ಕೃಪೆ ನಮ್ಮೊಟ್ಟಿಗಿರಲಿ ಅಪ್ಪ. ಯೇಸುವಿನ ವಲ್ಲமுள்ள நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். ಯೇಸು ಬಲವುಳ್ಳ ನಾಮದಿಂದ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ತಂದೆ. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು நன்றி செலுத்துங்க. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்து நிற்பதாக. அல்லேலூயா. Send your offerings to Christ the King Ministries, Indian Bank, RMV 2nd Stage, BEL Road Branch, Bangalore, India. Account number 439796886. IFSC code ID IB 000R050. MICR code 5600190008. For more details, contact 988-6869-714, 8050-11600.